ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி தேவ சமூகத்தில் இந்த நல்ல மாலை நேரத்திலும் ஹல்லேலூயா. என்னை கருதுவா என்றும் போஷிப்பா, என் தேவைகள் எல்லாம் சந்திப்பா, துக்க நாளில் கைவிடாமல் தம் சிறகுகளின் நிழலில் மறைப்பார். என்னை கருதுவார் என்றும் போஷிப்பார், எந்தன் தேவைகள் கண்களை மூடி பாடலாமா இருதயத்தின் ஆழத்திலிருந்து? துக்க நாளில் கைவிடாமல் தம் சிறகுகளின் நிழலில் மறைப்பார். ஆதரவாய் எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட உண்டே, பதறாமல். Thank you Lord. பிரயாணம் செய்வேன் நம்பிக்கையோடே, ஆதரவாய் எனக்கென்றும் சர்வ பிரயாணம் செய்வே நம்பிக்கையோடே. இந்த மாலை நேரத்திலும் என்னை விசாரிக்கிற ஒருவர் உண்டு. அந்த நிச்சயம் இருதயத்திலிருந்து வரட்டும். என்னை விசாரிப்பா, என்னை போஷிப்பா, எந்த தேவைகள் எல்லாம் சந்திப்பா. துக்க நாட்கள் வரும்பொழுது மனிதனை போல வேடிக்கை பார்க்காமல் என்னை நடத்துகிறவர். Thank you Lord. உமக்கு நன்றி அப்பா. Oh Lord, என்னை விசாரிப்பா, என்றும் போஷிப்பா, என் தேவைகள் எல்லாம் சந்திப்பா, துக்க நாளில் கைவிடாமல் தம் சிறகுகளின் நிழலில் மறைப்பார். ஆதரவாய் எனக்கென்றும் ரெண்டு கைகளை உயர்த்தி சர்வ வல்லவர் என் கூட இருப்பார், தளராமல் வாழ்க்கையிலே பயணம் செய்வே நம்பிக்கையோடே. எப்படிப்பட்ட பொல்லாப்புகள் வந்தாலும் உங்களை அது நேர்ந்து எத்தனை பாதைகளை நீங்கள் கடந்து போனாலும் சேதமில்லாமல் பாதுகாக்கிறவர். Thank you Lord. இணைந்து என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள். பொல்லாப்புகள் நேரிடாது, வாதையோ உன்னை அணுகாது, பாதையிலே தேவதூதர்கள் கரங்களிலே தாங்கிடுவார். பொல்லாப்புகள் நேரிடாது, வாதையோ அணுகாது, பாதைகளில் தேவதூதர்கள் உன்னை கரங்களில் தாங்கிடுவார். கைகளை உயர்த்தி ஆதரவாய் எனக்கென்றும் சர்வ வல்லவர் என் கூட இருப்பார், பதறாமல் வாழ்க்கையிலே பிரயாணம் செய்வே நம்பிக்கை
தகப்பனே, நல்ல நாட்களுக்காக நன்றி. உம்முடைய அன்பின் பிரசன்னம் எங்களை தொடர்ந்து ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய பிரசன்னத்தில் மறைத்து கொண்டு உம்மை ஆராதிக்க, உம்முடைய மகிமையை காண, சத்திய வார்த்தைகளை கேட்க கர்த்தர் கிருபை தாரும். காலையில் வாலிபர்களுக்கு இரக்கமாய் நீர் வெளிப்படுத்தின உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. அந்த வார்த்தைகள் விதைக்கப்பட்டிருக்கிறது 100 மடங்கு பலன் கொண்டு வரும். அப்பா, இன்றைக்கு மாலையிலும் நீர் உம்முடைய பிள்ளைகளோடு பேசி ஆசீர்வதிக்க போகிறதற்காக உமக்கு நாங்கள் துதி செலுத்துகிறோம். தேவரீர் எழுந்தருளும், சியோனுக்கு இறங்கியருளும், உம்முடைய திருநாமத்தை உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காருங்கள். கர்த்தர் நல்லவர். நாம் இணைந்து கர்த்தரை பாடி உயர்த்துவோம். அவருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய பூரண அனுக்கிரகங்கள் நம்மை நிரப்புவதாக. நமக்கு நல்ல தெரிந்த பாடல், அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. ஆமேன். நல்ல கரம் தட்டி பாடுவோமா? ஜீசார் கொடுப்பா, சேர்ந்து பாடி கர்த்தரை உயர்த்துங்கள். அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே, தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதா கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே, தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வார். நல்ல கைதட்டி மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னால் சுகம் தருவீரே. ஓஹோ, யெகோவா ஈரே என்ற தேவைகள் யாவும் சந்தி. யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னால் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அப்பா என்னோடு இருக்கிறதுனால் நான் பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அப்பா என்னோடு இருப்பதாலே, மரண இருளின் எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னால் சுகம் தருவீரே. ஆமென். யெகோவா ஈரே என்ற ஹல்லேலூயா, தேவைகள் யாவும் ஆமென். யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னால் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை, தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். கைகளை நல்லா தட்டி, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டே, என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. என் பட்சத்தில் கர்த்தர் ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. யெகோவா ஈரே என்ற ஹல்லேலூயா, தேவைகள் யாவும்
ஆமென். நீர் என் பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பி இருந்தேன் என்கிற அழகான பாடலை ஒன்று கூட சேர்ந்து பாடுவோமா? அருமையான பிரதர் ஆமென் ஜோசப் ஆல்ட்ரின் பாஸ்டருடைய இந்த பாட்டை இணைந்து பாடுங்கள், சேர்ந்து பாடுவோமா? நீர் என் பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பி இருந்தேன், சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன், உம்மை போற்றுவேன். நீரன் பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பியிருந்தே. நீரன் பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பியிருந்தே. சகாயம் பெற்றே, உதவி பெற்றே, பாடி உம்மை துதிப்பே. ஓ சகாயம் உதவி பெற்றே, பாடி உம்மை போற்றுவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை சேர்ந்து பாடுங்க. துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகன மகிமைக்கு இயேசு ராஜா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை சேர்ந்து நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. உம் வார்த்தையால் விடுவித்து என்னை உம்மை போற்றுவே, உம்மை பாடுவே, உம்மை போற்றுவே, உம்மை பாடுவே. ஓ துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகன மகிமைக்கு நல்ல கரங்களை தட்டலாமா? என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே, என்னை போஷித்து உயர்த்தினீரே. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே, நன்றி நன்றி ஐயா. என்னை ரட்சித்து நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே, நன்றி நன்றி ஐயா. உம் வார்த்தையால் போஷித்து என்னை நன்றி ஐயா. உம்மை போற்றுவே, உம்மை பாடுவே, உம்மை போற்றுவே, உம்மை பாடுவே. துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. நல்லா உணர்ந்து பாடலாமா? கரபா தரஸ்யா கரபலா. நல்ல கை தட்டி உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும்
இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் என்னை மீண்டும் ஆசையா எத்தனை பேர் சொல்லுவீங்க? நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை நாட்கள் முடியும் வரை. ஹல்லேலூயா. ஓ God, சுவாசம் ஆமென். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக என் நாட்கள் முடியும் வரை. ஹல்லேலூயா. ஓஹோ, என் சுவாசம் முடியும் வரை ஓ, நாட்கள் முடியும் வரை என் ஜீவன். ஹல்லேலூயா. ஓ ஆமென். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீர். என்னையும் உம்முடன் நீர் எனக்காக மீண்டும் வரு. என் நாட்கள் ஆமென். என் ஜீவன் ஓ லார்ட், என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. ஒன்று கூட மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவர் கிருபை என்னை விட்டு மாறாதது. ஆமென். ஹல்லேலூயா. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். சேர்ந்து பாடுவோமா? மலைகள் விலகி போனால் கொஞ்சம் ஸ்பீடா, நல்லா நல்லா இணைந்து கொள்ளுங்க. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை திரும்ப சொல்லுங்க. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும்
பாடுங்க பாடுங்க. யெகோவா ஷம்மா என்னோடு இரு. கையை தட்டி சின்ன பிள்ளைகளும் தேவ சமூகத்தில் நாம் அப்படி எழும்பி நிற்போம். கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்கும்படி அவரையே நாம் உயர்த்தி போற்றி, அவர் நல்லவர், அவர் செய்திருக்கிற எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு நாம் துதிகளை ஏறெடுப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. எல்லா கண்ணும் மூடுங்க. உடனே கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பியுங்கள். அவரை மனதார மகிமைப்படுத்துங்கள். அவருடைய கிருபை, அவருடைய மகிமை இன்றைக்கு ஒவ்வொருவரை மூடட்டும். குறிப்பாய் அத்தனை சிறு பிள்ளைகளும் வாலிபர்களும் எல்லா வாஞ்சையோடு என்னை இன்றைக்கு பலப்படுத்துங்க கேளுங்க. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. அந்த நல்ல நாளுக்காக மனதார கரம் தட்டி ஆண்டவருக்கு துதி செலுத்துவோமா? நன்றியப்பா. Thank you Lord. உமக்கு நன்றியப்பா, உமக்கு நன்றி. கரபட்டர தரகல தலபரபலபா. Oh Lord, இயேசுவே உம் இரத்தத்தால் நீதிமானாய் மாற்றினீரே. உம் அன்பை ஊற்றினீரே. ஆமென். அன்பை ஊற்றினீரே. நன்றி. ஆமென். நன்றி, நன்றி. கரபல கரபல ஷியா கரபல. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து. பாடுவேன், மகிழ்வேன், ஓஹோ அப்பா சமூகத்தில் முழு மனதோடு. அக்கினி மதில் ஆறுதல். ஆமென். அக்கினி மதிலே துணை நீரே. இருளில் வெளிச்சம் நீரே. இக்கட்டில் துணை நீரே. அல்பரபத்தர தரபலா. நன்றி, 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 நன்றி. பாடுவேன், மகிழ்வேன் சமூகத்தில் கரபத்தர
பாடலாமா? என்பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. இந்த மாதிரி வரிகளை பாடும்போது மட்டும் உங்க உதட்டு சத்தத்தை விட உங்க உள்ளத்தின் சத்தம் அதிகமா இருக்கணும். உங்க உள்ளத்தின் சத்தத்திலிருந்து வருகிற அந்த சத்தம் போதுமானது. உங்க உதட்டு சத்தம் எவ்வளவு குறைஞ்சி உள்ளத்துல இருந்து அந்த அன்பின் குரல் எழும்புகிறதோ அது அவரை போய் தொடும். அவரை உங்களை நேர நடத்தி கொண்டு வரும். அவர் அன்பை மாத்திரம் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். உன்னுடைய கோடிக்கணக்கான பணத்தையோ உங்ககிட்ட இருக்கிற எதையும் அவர் எதிர்பார்த்து இன்றைக்கு இந்த தேவ சமூகத்துக்கு அவர் வரல. உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதை விட அன்பான அவருடைய உறவுல, அன்பான அவருடைய ஐக்கியத்துல, ஆழமான அவருடைய சிநேகத்துல நீங்க ஊறணும், நீங்க நனையணும். உலகத்தை மறக்கிற அளவு, உலகத்தை வெறுக்கிற அளவு, உலகத்தை மாயை என்று சொல்லுகிற அளவுக்கு அவர் மேல அன்பு உண்டென்றால் நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவான்கள். உள்ளத்தினால திறந்து சொல்லுவீங்களா? சின்ன பிள்ளைகளும் வாலிபர்களும் பெரியவர்களும் என்பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. என்பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடமே உறைவிடமே கைகளை உயர்த்தி ஆராதனை 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 அப்பா முழுவதோடு கடி உங்களுக்கு ஆராதனை உமக்கே. உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே. பரிகாரியே ஆராதனை
உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். We surrender everything. எல்லா துயரங்களும் உமக்குள் மறந்து இருக்கும்படிக்கு நீர் எதிர்பார்க்கிறீரே. நாங்கள் எங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் வைத்துக் கொள்ளுகிறோம். உங்களுடைய 2 கரங்களும் கும்பிட்டு இருக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது போல நீங்கள் ஒன்றுக்கும் கலங்காமல் எல்லாவற்றை குறித்த உங்கள் விண்ணப்பங்களை இப்பொழுது அவர் பாதத்தில் இறக்கி வையுங்கள். எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். அவர் யெகோவா ஈரே. அன்றைக்கு ஈசாக்கை பலி கொடுக்க ஆயத்தமான ஆபிரகாமை போல உங்கள்கிட்ட என்னெல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அதை இன்னைக்கு பலிபீடத்தில் வச்சு யூ டேக் எவ்ரிதிங் பாப்பா. உங்களுடைய சித்த மாத்திரம் நிறைவேறட்டும். தேங்க்யூ லார்ட். எல்லாவற்றையும் உடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே, தொடர்ந்து நீர் ஆளுகை செய்யும் உம்முடைய அன்பின் சமூகத்துக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆண்டவரே, கர்த்தர் திட்டமிட்ட அந்த நல்ல சந்தர்ப்பத்துக்காக நான் கர்த்தருக்கு துதி செலுத்துகிறேன். 2001, 2002 ஆகிய வருடங்களிலே நான் பிடிஎச் சென்னையில் படிக்கிறப்போ என்னுடைய நண்பர் ஜோனி, அவர் டிப்ளமோ தமிழ் படிக்க அங்கே வந்திருந்தார். அதன் பிறகு அவர் பிடிஎச் முடித்து இன்றைக்கு கர்த்தர் அவரை சிறப்பாய் ஆசீர்வதித்திருக்கிறார். அருமையான பாஸ்டர் ஜோனி அவர்களை கரம் தட்டி நாம் வரவேற்போம். ஆமென். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். அவர்களோடு சிஸ்டர் வந்திருக்கிறார்கள். பெரிய மகிழ்ச்சி. அவருடைய இளைய குமாரன் வந்திருக்கிறார். இது ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆமென். உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் நம்புகிறேன். அவர் கர்த்தருடைய வார்த்தையை இப்போ கொடுப்பார். அவர் வேகமாக அப்படி இப்படி அந்த மாதிரி பிரசங்கங்கிறத விட வார்த்தையை வசனங்களை கவனமாய் சொல்லி தரும்போது வசனம் இப்படி இருக்குதான்னு பார்த்து அதை வாங்கி கொள்ளுகிறவர்கள் நீங்கள் ஆத்துமாவில் பலனடைவீர்கள். இந்த உலகத்தில் கிடைக்கிற அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். கர்த்தருடைய வார்த்தையும் அருமையான தேவதாசராகிய ஜோனி நல்ல கரங்களை தட்டி நாம் வரவேற்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு வார்த்தை செபிப்போம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். தகப்பனே, இந்த கூடுகைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளோடு கர்த்தாவே உம்முடைய மாற்றமில்லாத ஜீவ வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தாவே நீர் ஏற்படுத்தி தந்த இந்த நல்ல தருணத்துக்காக நன்றி. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே சரியான விதத்தில் ஒவ்வொரு மக்களுடைய இருதயத்திலும் போய் பதிவாக கர்த்தாவே உம்முடைய இரத்தத்தின் வல்லமை ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொரு மக்களுடைய ஆவியாத்ம சரீரத்திலே கர்த்தாவே ஆண்டவரே இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒவ்வொரு மக்களுடைய உள்ளத்தில் இருந்து ஆண்டவரை என்ன போதிக்கிறோம் அதை விளங்கி கொள்ளும்படியாக அவருடைய ஆவிக்குரிய கண்கள் ஆண்டவரை திறந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற எபேசியர் 1:17 எழுதியிருக்கிறது போல ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு ஆண்டவரை எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கிறதான ஆண்டவரை அந்த சிறப்பான காரியங்களை நாங்கள் கண்டடைந்து ஆண்டவரை சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு வெற்றியோடு உல்லாசத்தோடு கர்த்தாவை உயர்த்த கர்த்தாவை எங்களுக்கு கிருபை தாரும். இந்த வேத கர்த்தாவை போதிக்கிற இந்த நேரம் கர்த்தாவை உம்முடைய கருத்தில் தருகிறோம். தூதரோட உதவியை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவரை உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பும். புரிந்து கொள்கிற அளவுக்கு பேசக்கூடிய ஆண்டவரே எல்லா ஞானத்தையும் ஆண்டவரே நீர் ஊற்றி தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் நல்லவர்? கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ எத்தனை பேர் ருசித்து பார்க்க ரெடியாக இருக்கிறீங்க? ருசித்து பார்த்தா தான் அவர் நல்லவர்னு தெரியும். அப்போ கொஞ்சம் ருசித்து பார்க்க போகிறோம். என்னோடய பேர் ஜோனி மஜீஷ். உங்கள் போதகர் ஐயா கூட வேதாகம கல்லூரியில் படிக்க கர்த்தர் எனக்கு பெரிய கிருபை செய்தார். என்னுடைய அநேக ஆவிக்குரிய விஷயங்களில் அவர் ரொம்ப என்னை பலப்படுத்தின ஒரு மனிதன். நாங்கள் 23 வருடங்கள் ஆகிறது முகமுகமாக பார்த்து. அவர் சமீபத்தில் வீட்டுக்கு வர கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவருடைய வருகை எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம்
கொடுத்தது. எனக்கு இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை அமையும் என்று நான் எதிர்பார்த்ததே இல்லை. அவர்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஊழியத்தில் நிற்குமா அப்படின்னு கூட யோசித்த நாட்கள் உண்டு. மாடியில் போய் அவர் கூட போயிருந்து ஜெபித்த நாட்கள் உண்டு. அந்த ஆரம்ப காலத்தில் பரிசுத்தத்தை பற்றி அதிகமாக போதிக்கும் பைபிள் காலேஜில். அப்போ பயமாக இருக்கும், இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பரிசுத்தமான கடவுள் கூட எப்படி நம்ம போகிறது, ரொம்ப கஷ்டமாக இருக்குமே. சரி, அப்படியே நான் யோசித்தேன், சரி ஏதாவது வேலை செஞ்சு ஊழியக்காரங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சு அவர்கிட்ட எப்படியாவது போவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ளே வந்தபோது என்னுடைய லெவலே மாறிட்டு, என்னுடைய எண்ணங்கள் மாறிட்டு. பாருங்கள், நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, நம்மளை பற்றி அவர் நினச்சிட்டு இருக்கிற நினைவுகள். நம்ம நிறையா விதமாக நம்ம கீழ்த்தரமாக பல விதமாக நம்ம அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருப்போம். அவர் அப்படி ஒன்றும் பார்க்குறது இல்லை. அவருக்கு சூழ்நிலை ஒன்றுமே கிடையாது. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். எப்படிப்பட்ட விதத்திலேயே நம்மளை உருவாக்கி நம்மளை எடுத்து பண்படுத்துவார், பயன்படுத்துவார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். எந்த மனுஷனை, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எந்த மனுஷனையுமா என்ன கொஞ்சம் பிரகாசிக்க முடியுமான்னு கேட்டேன். ஏன்னா எனக்கே நம்பிக்கை இல்லை பிரகாசம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா என்று. என்றால் உலகம் அப்படி கெட்டு போய் கொண்டு இருக்கிறது. வாழ்க்கையில் நம்பிக்கையற்ற ஒரு உலகத்தில் நம்ம இருக்கிறோம். எந்த காரியத்தை செஞ்சாலும் நமக்கு நம்பிக்கை கொடுக்காது இந்த உலகம். அங்கே போடலாமா, இங்கே போடலாமா, பிள்ளைகளை இப்படி படிக்க வைக்கலாமா, அப்படி படிக்க வைக்கலாமா, எங்கே போனாலும் போராட்டம் தான். ஆனால் பாருங்கள், நம்பிக்கை அவர் மேலே வச்சுச்சுன்னா பாருங்கள், எப்போதுமே நம்ம டைரக்ஷன் கரெக்டாக இருக்கும், முன்னாடி போயிட்டே இருக்கும். தோல்வி என்பதே கிடையாது. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை என்னை விட்டு விலகவே விலகாது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போ பாருங்கள், இன்றைக்கி நான் உங்ககிட்ட கொஞ்சம் அநேகமாக கொஞ்சம் காரியங்கள் பேச தயார் பண்ணியிருக்கிறோம். அதோடு ஒரு வேளை ஆவியானுடைய அந்த கைடன்ஸ் இருந்துருச்சுன்னா எனக்குள்ளே இருக்கிற என்னை ஆண்டவர் நடத்தின விதங்களையும் உங்களோடு பங்கிட விரும்புகிறோம். அது உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும். பாருங்கள், முதல்ல நான் இந்த விசுவாச வார்த்தையை பெற்றுக்கொண்ட பின்பு என்னை உற்சாகப்படுத்தின ஒரு காரியம், எல்லா வசனங்களையும் நம்ம எடுத்து தேடி பார்த்துட்டு போனால் கொஞ்சம் நேரம் எடுக்க வேண்டி வரும். எனவே டக்குன்னு பேசுகிறோம். அவர் சொன்னார், கொஞ்சம் லேட்டாக பேசுவேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக பேசுகிறேன், அவ்வளோ வார்த்தைகள் உங்கள்கிட்ட பங்கிட முடியும் என்று நான் நினைக்கிறேன். கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்போ முதல்ல நான் ஒரு பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருந்தோம். எங்கள் தாத்தா எங்கள் அப்பாவுக்கு நிறைய இடத்த வாங்கி கொடுத்துருந்தார். எங்கள் அப்பா நல்லா உலக பிரகாரமாக வாழ்க்கை நடத்துகிற ஒரு கில்லாடி. அவர் நல்ல மனுஷன். ஆனால் அவர் பாட்டுக்கு அவர் பயங்கரமாக இருப்பார். அவர் பாருங்கள், இடத்த எல்லாம் விற்று ஒரு சென்ட் இடம் கூட இல்லாமல், நான் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது ஒரு சென்ட் இடம் கூட இல்லை, ஒரு வாடகை வீட்டில் அவர் குடியிருக்கிறார். அந்த வாடகை வீடுன்னு சொன்னால் சின்ன ஒரு ரூமு மட்டும்தான். ஆனால் எனக்கு அதுக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். என்னோடய அந்த பைபிள் காலேஜ் அந்த கல்லூரி படிப்பெல்லாம் முடிஞ்சு நான் வரும்போது எனக்கு ஒரு வார்த்தை கிடைச்சது. என்ன வார்த்தைன்னா, நீ கெட்டாத வீட்டில் குடியிருப்பாய், நீ நட்டு வைக்காத திராட்சை தோட்டத்தின் கனியை பூசிப்பாய். அப்போ பாருங்கள், நீ கட்டாத வீட்டில் குடியிருப்பாய், நீ நட்டு வைக்காத திராட்சை தோட்டத்தின் கனியே புசிப்பா. அப்போ பாருங்கள், நான் இந்த வசனத்தை விசுவாசித்த உள்ள விதைச்சோம், என்னோட ஆவி பகுதியில் விதைச்சோம். ஆவி பகுதியில் விதைச்ச பிறகு நான் பார்த்தா எங்கள் ரூமில் சொல்லதுக்கே வெக்கமாக இருக்குது. ஒரு சைடில் தான் தீ பற்ற வைக்கும், அதே இடத்துல தான் நாங்கள் எல்லோரும் படுக்கணும். அந்த அளவுக்கு தரமட்டமாக இருக்குது. நான் இப்போ யோசிக்கும் போது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். ஏன்னா இந்த பீடத்தில் இருந்து அவருடைய வார்த்தையை உயர்த்துவதற்கு அது ஒரு காரணமாக இருந்தது. அப்போ நான் இந்த வார்த்தையை எடுத்து வாயில் வச்சு அறிக்கை செய்ய தொடங்கினேன். நம்ம ரட்சிக்கப்படுவதற்கும் அறிக்கையில் தான் ரட்சிப்பே ஆரம்பிக்குது. ஆமாம், இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்யும்போது ரட்சிப்பு நமக்கு கிடைக்குது. பாருங்கள், அதை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையும் கிறிஸ்துவ வாழ்க்கையும் பாருங்கள், தொடர்ந்து பேசி தான் நமக்கு முன்னாடி போக முடியும். அசை போடுகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணத்தை அவர் சொன்னார் இல்லைங்களா, அதே போல் பேசணும். அப்போ நான் சொல்லிகிட்டே இருந்தேன். காலையில் எந்திரிச்சு சொன்ன காரியம் விடிய காலம். ஏன்னா எனக்கு இந்த வசதி பத்தலை. ஏன்னா நான் நிறைய வசனத்தை கேட்டுட்டு வந்திருக்கேன். சர்வ வல்லமை உள்ள தேவனை ஆராதிக்கிற பிள்ளை நான் இந்த குறுகின இடத்தில் இருக்கிறது எனக்கு பிடிக்காது. நான் வசனத்தை எடுத்து பேச தொடங்கினேன். நீ கட்டாத்த வீட்டில் குடியிருப்பாய், நீ நட்டு வைக்காத திராட்சை தோட்டத்தின் கனியை புசிப்போம். அப்படியே பேசினேன், நானே கேட்டேன், அதை பிக்சராக பார்க்க தொடங்கினேன். அப்படியே பேசிகிட்டே இருந்தேன்.
காலையில் இருந்து சாயந்தரம் வரைக்கும் முணுமுணுத்துக்கிட்டே இருந்தோம். இதே பேச்சு பேச பேச அந்த உற்சாகம் அப்படியே ஆவிக்குள்ளே எழும்புது. பரிசுத்த ஆவிக்குள்ளாக நிரம்பி அந்த வசனத்தை நான் அறிக்கை இட்டுக்கிட்டே இருந்தேன். அந்த சத்தம் அந்த தேசத்தில் பரவ துவங்கிட்டு, சாயந்தரம் நான் டீ குடிக்கிறதற்கு என்னுடைய இடத்துல இருந்து கொஞ்சம் மேலே போய் ஒரு டீ குடிக்கிறதுக்காக போய் நிற்கும்போது அந்த டீ கடைக்காரன் என்னை கூப்பிட்டு சொன்னார், எதுக்கு அந்த சின்ன வீட்டில் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க? எனக்கு ஒரு 1 ஏக்கர் இடம் இருக்குது, ஒரு வீடு இருக்குது. அந்த வீடை நீங்கள் வாடகை ஒன்றும் தர வேணாம், அதுக்குள்ள கொஞ்சம் மிளகா, பெப்பர், அதே மாதிரி கோகனட்டு இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க, அதுக்கும் காசு தர வேண்டாம், கரண்ட் பில்லு மட்டும் நீங்கள் ஒன்று கட்டி நீங்கள் அங்கே இருக்க முடியுமான்னு கேட்டார். அந்த ஒரே நாளில் கர்த்தரோட வார்த்தை எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்கள். நான் அந்த இடத்துல தான் ஆரம்பித்தோம். எங்கள் ஊரில் வந்த பிறகு நான் விடலை, நைட்டோடு நைட்டு போய் அந்த வீடை நான் சுதந்திரித்து எடுத்தோம். 1 ஏக்கர் இடம், எனக்கு தங்கக்கூடிய ஒரு பெரிய வீடு, அறைகள் நிறையா இருந்தது. எல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து ஒரு வாரத்துக்குள்ளே நாங்கள் எங்கள் அப்பா அம்மாவை எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டோம். ஆமாம், அங்கே தான் என்னோடய லைஃபே ஆரம்பிக்குது. பாருங்கள், அந்த ஊழிய லைஃப் ஆரம்பிக்குது. அந்த இடத்துல சின்ன சின்ன கூட்டங்கள் எல்லாம் நடத்தி அப்படி முன்னேறிட்டு இருந்தோம். என்னோடய திருமணமான பின்பு அந்த என்னோடய மனைவியின் இடத்துல நான் சில காரியங்களை எல்லாம் அவகிட்ட சொல்லுவேன். என்னோடய ரூமுக்குள்ளே நான் கொஞ்சம் வசனங்களை எல்லாம், முக்கியமான வசனங்களை எல்லாம் எழுதி பேப்பரில் எழுதி ஒட்டி வச்சுருவேன். அப்போ ஜெபம் பண்ணும்போது அவகிட்ட சொல்லுவேன், இந்த வசனங்களை அறிக்கையிட்டு தான் ஜெபம் பண்ணோம். ஏன்னா இந்த வசனத்துக்கு சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை உண்டு. நம்ம கையில் சுமந்துட்டு வர்ற இந்த வசனம் நிசாரப்பட்ட வசனம் கிடையாது. ஆமென். பாருங்கள், இதை பேசி 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 நம்ம என்ன செய்யணும், இந்த வசனத்தின்படியே நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி அவகிட்ட கொஞ்சம் நேரம் பேசினோம். அவளுக்கு ஒரு புதுமையாக இருந்தது. ஏன்னா நான் இடையில ரட்சிக்கப்பட்டு வந்தவன், அவங்க சின்ன வயசுலேயே இருந்து கிறிஸ்தவ வாழ்க்கையில் வளர்ந்து வந்தவங்க. அவங்க ஏதோ ஆண்டவரே, பரலோக பிதாவே, அப்பா பிதாவே, அதை தாரு இதை தாரு அப்படின்னு எல்லாம் சொல்லி அந்த மாதிரி ஜெபிச்சுட்டு இருந்தவங்க. நான் வசனத்தை சொல்லிட்டோம். கொஞ்சம் ஒரு விதமாக என்னை பார்த்தா. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த வசனத்தை நாங்கள் அறிக்கையிட்ட தொடங்கினோம். அந்த வசனத்தை அறிக்கையிட்ட பின்பு அதே போல் ஒரு 2 மாதம் அந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் இருக்கிற டைமில் சின்ன சின்ன ஒரு தகராறுகள், சின்ன சின்ன குடும்பம்னா அப்படி இருக்கும். கொஞ்சம் சில இல்லைங்களா, கொஞ்சம் ஏதாவது அதிகமாயிட்டேன்னா கொஞ்சம் கொழுப்பு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமாக தகராறுகள் எங்களுக்குள்ளே இல்லை. அப்பா அம்மா அவங்க எல்லாம் விசுவாசத்தில் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் பாருங்கள், அந்த தகராறை பார்த்து நான் பின்மாறல. நான் இதே வசனத்தை எடுத்து மறுபடியும் அறிக்கையிட்டேன். நீ கட்டாத வீட்டில் குடியிருப்பாய். ஏன்னா இங்கே இருக்க முடியலை. ஏன்னா அங்கே அப்பா அம்மாவும் அக்கா எல்லாம் வரும்போது கொஞ்சம் வசதி அவங்களுக்கு தேவைப்படுது. சரி பரவாயில்ல, நமக்கு வசனம் இருக்குது. உடனே இந்த வசனத்தை மறுபடியும் அறிக்கையிட தொடங்கணும். நைட்டு 12:30 இருக்கும். என் கதையில் ஒருத்தர் தட்டினார். தட்டிட்டு ஒரு சாவி கொத்தை கொண்டு கொடுத்து என் மனைவி உட்காந்துட்டு இருக்காங்க. நடந்த சம்பவம். ஐயா, இதை விட ஒரு பெரிய வீடு அதுக்கு பக்கத்தில் இருக்குது, அதில் இன்னும் இதை விட அநேகமான கனிகள் இருக்குது. உண்மையாக நடந்த சம்பவம். அந்த சாவி கொத்தை கொண்டு என் கையில் கொண்டு கொடுத்தாரு. நீங்கள் நாங்கள் இங்கே கடன் பிரச்சனைனால நாங்கள் இருந்து போகிறோம், எங்கள் இடத்த நீங்கள் என்ன நம்பிக்கையோடு பார்ப்பீங்க, இந்த இடத்த நாங்கள் வர்ற வரைக்கும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட அந்த சாவி கொத்தை கொடுத்தோம். பாருங்கள், இந்த வசனம் எப்படி வேலை செய்கிறது என்பதை உங்களுக்கு காண்பிப்பதற்காக நான் இந்த உதாரணத்தை சொன்னேன். இது சும்மா உதாரணம் கிடையாது, நடந்த சம்பவம். நீ கட்டாத வீட்டில் பாருங்கள், இந்த ஊரில் உங்களுக்கு கட்டாத எத்தனையோ வீடுகள் உங்களுக்காக ஆண்டவர் வச்சுருக்காரு. அவன் பாருங்கள், நான் வந்த உடனே ஐயா கிட்ட கேட்டேன், இவ்வளோ இதுக்கு எங்கள் இடத்துக்கெல்லாம் என்ன விலை இருக்கும் அப்படின்னு கேட்டால் பயப்படுத்துகிற மாதிரி விலையை சொன்னாங்க. நிறைய பெரிய விலை. அவர் என்ன பயப்படுத்தலை, ஆனால் நம்ம பார்க்கும்போது சரியான விலை, மதிப்பு அதிகமாக இருக்குது இல்லைங்களா. ஒரு இடத்த வாங்கி 5 சென்ட் இடத்த வாங்கி ஒரு வீடு கட்டுறதுன்னு எல்லாம் சொன்னால் ரொம்ப கஷ்டமாக ஒரு பயமாக தெரியுது. ஆனால் நான் சொல்கிறேன், வசனத்தை நீங்கள் வாயில் வச்சு பாருங்கள், உங்களுடைய சூழ்நிலை மாறும். என்னுடைய சூழ்நிலையை மாற்ற முடியும் என்றால் உங்களுடைய சூழ்நிலையும் அவர் மாற்ற முடியும். எல்லாமே வார்த்தையை கொண்டு தான் அவர் செய்கிறாரு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தை தேவனாய் இருந்தது என்று நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, தேவனும் தேவனுடைய வசனமும் ஒன்று. தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படியே தான் வசனம்.
கடவுள் எப்படி இருக்கான்னு தெரியணும்னா வார்த்தை மூலமாக தான் தெரிந்து கொள்ள முடியும். அவர் சொன்னால் அதிலிருந்து கொஞ்சம் கூட மாற மாட்டார். எல்லாரும் சொல்லுங்க, அவர் சொன்னால் கொஞ்சம் கூட மாற மாட்டார். அப்போ பாருங்கள், உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை நீங்கள் எடுத்து கொள்ள வேண்டும். நீங்கள் சபையில் வந்து உங்களுடைய பக்தி காட்டுறதுக்கு நீங்கள் இங்கே வரக்கூடாது. பக்தி தேவை, கடவுளுக்கு மேலே ரெஸ்பெக்ட் இருக்கணும், கனம் இருக்கணும், மரியாதை இருக்கணும், இதெல்லாம் தேவை. ஆனால் கொஞ்சம் புத்தி கூட யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த வேதாகமம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது உங்களுடைய நல்வாழ்வுக்காக. ஏன்னா இந்த ஊரே சொல்லணும் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு. ஏதோ ஒரு கிறிஸ்தவ ஒரு மதம் கிடையாது, அது ஒரு மார்க்கம். இந்த உலகத்தில் பிரச்சனை நிறைந்த இந்த உலகத்தில் வெற்றிகரமாக வாழ்வதற்கு தேவனால் அமைக்கப்பட்ட மார்க்கம். கடல் கொந்தளிக்கட்டும், நீச்சல் தெரிஞ்சால் அதை விட கடலை விட பெருசு நம்ம தான். ஆமென். அது மட்டும் இல்லையா, இப்போ நீச்சல் அடிக்கிற விஷயத்தில் ஆண்டவர் கொண்டு வர்றது கூட கிடையாதுங்க, அது மேலே நடக்க விட்டுருவார். அவர் தான் நம்முடைய இயேசு. ஆமென். பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதுக்கு மேலே ஏற்றி நம்மளை நடத்தி உயர்த்தி வாழ வைக்கிற தேவன் தான் இயேசு. அப்போ தான் ஊரை சொல்லும் இவங்களுக்குள்ள ஒரு வித்தியாசம் இருக்குது. அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்க நம்ம பின்னாடியே வந்துடுவாங்க. இதுதான் கிறிஸ்தவம். ஐயா வாங்க எங்கள் இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்ச வேண்டிய தேவை ஒன்றும் கிடையாது. நம்மளை பார்த்தாலே பின்னாடி வந்துட்டே இருக்கும். அதான் இயேசு கிறிஸ்துவனுடைய ஸ்டைலும் அப்படி தான் இருந்தார். பாருங்கள், அவர் சீஷர்களை கிட்ட நீங்கள் என்னோட சீஷர்களாக இருக்க முடியுமான்னு கேட்கல. பேதுரு பார்த்து அப்படியே வா என்னை பின்பற்று அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிவிட்டே வந்தார். ஏதோ அவர்கிட்ட இருக்குது. அதை மாதிரி நம்மக்கிட்டையும் ஏதோ இருக்குதுன்னு மற்றவங்க கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் இது இங்கே இருந்தால் பத்தாது, அது உள்ளே இருக்கணும். நிறைய பேருங்க கையில் இருக்குது, வாயில் வரைக்கும் இருக்குது, ஆனால் ஆவியில் போய் பதியலை. அதுதான் விஷயமே. ஆவியில் போய் பதிஞ்சிருச்சுன்னு பாருங்கள், நல்ல நிலத்தில் விழுந்த ஒவ்வொரு விதைகளும் நூறத்தனையாக பலன் கொடுக்கும். பாருங்கள், நம்ம எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தில் ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு ஒரு அழகான வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. நிறைய பேருங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டால் பரலோகத்தில் போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப ஈஸி. திருடன் கூட பாருங்கள், பக்கத்தில் கிடந்த திருடன் ரொம்ப ஈஸியாக போயிட்டான். அவன் என்ன செஞ்சான்? ஊழியம் செஞ்சானா? இயேசுவை பற்றி அறிவித்தானா? ஒன்றும் கிடையாது, டக்குன்னு போயிட்டான். அந்த மாதிரி போகிற கதையில் நம்ம இருக்கக்கூடாது. நம்ம நிறைய வேலைகளை செஞ்சு தான் போனோம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நெஞ்சு விரித்து அப்படின்னு சொல்லும் மலையாளத்தில், நெஞ்சை நிமிர்த்தி நம்முடைய நெஞ்சை பவரை காட்டணும். ஏன்னா உள்ளுக்குள்ளே பவர் காட்டணும்னா உள்ளுக்குள்ளே நிறைய நேரத்தை செலவு பண்ணி வசனத்தை கேட்கணும். எத்தனை பேர் வெற்றியாக வாழணும்னு நினைக்கிறீங்க? ஆமாம். நம்முடைய உள்ள கவலைகளும் கலக்கங்களும் இருந்துருச்சுன்னா வாழ்க்கை அப்படி தான். வெளியில் உள்ளே எப்படி இருக்கோ அதுக்கு மேலே வெளியில் ஒன்றும் எதிர்பார்க்காதீங்க. உள்ளே மாறிட்டுன்னா வெளியில் அது தானாக மாறிடும். அதுதான் வார்த்தை. வானமும் பூமி எப்படி உண்டாயிற்று? அவர் சொல்லி தான் உண்டாக்கினார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அது எப்படி சிருஷ்டித்தார் என்றால் அவர் சொல்லி உண்டாகட்டும்னு சொன்னால் அப்படியே அது உண்டாகுது. அதை பாருங்க, அவருடைய சாயலிலும் அவருடைய சொரூபத்திலும் தான் என்னை உங்களை அவர் உண்டாக்கி இருக்கிறார். அப்போ பாருங்க, இந்த பூமியில் நம்ம என்ன சொன்னாலும் அது நமக்கு உண்டாகும் என்பதை ஒரு கிறிஸ்தவன் நம்ப வேண்டும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ பாருங்க, கவலைகளை பிடுங்கி போடணும். கவலைகள் களைகள் போல இருக்கிறது. அதை பிடுங்கி போட்டு நல்ல நிலமாக்கி உள்ள வசனத்தை விதைக்கணும். அப்பந்தான் பாருங்கள் நம்ம உண்மையான கிறிஸ்தவன் என்று உலகம் கண்டுகொள்ளும். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். நடக்குமா நடக்காதா அந்த மாதிரி எண்ணங்கள் நமக்குள்ளே வராது. உள்ளுக்குள்ளே வசனம் வந்துருச்சுன்னா நடந்து தான் ஆகும். அப்படிப்பட்ட உறுதி நமக்கு தருகிறது. இப்படிப்பட்ட சில காரியங்களை குள்ளே நுழைவதற்கு நான் முயற்சி எடுக்கிறேன். அதாவது பாருங்கள், மல்கியா வந்து அதனுடைய 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒன்று பார்ப்போம். நான் கர்த்தர், நான் மாறாதவர் ஆகையால் பாருங்க, நான் கர்த்தர், நான் மாறாதவர். அதே போல எபிரியர் எழுதின அந்த நிருபம் 13:8 எல்லாம் நமக்கு பழக்கமுள்ள வசனங்கள் தான். ஆனால் அதை பாருங்கள் கொஞ்சம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அப்போ பாருங்கள், நான் கர்த்தர், நான் மாறாதவர்.
எபிரேய நிருபத்தில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். விட்டுவிடக்கூடாது. நேற்றுக்கு எப்படி இருந்தாரோ அப்படிதான் இப்போ இருக்காரு. இன்னைக்கு எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் நாளைக்கு இருக்க போறாரு. இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ உலகத்தில் நிறைய பிரசங்கங்களை கேட்டு அடிக்கடி மாறுகிற கடவுளை நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். நாளைக்கு மாறிடுவார், நாளன்னைக்கு வேற விதமாக அவர் பிஹேவ் பண்ணுவார். அப்படி கிடையாதுங்க. முன்னாடி எப்படி இருந்தாரோ அப்படி தான் இப்போ இருக்கார். எனக்கு அவருக்கு மாற்றம் தேவையில்லை. மாற்றம் தேவை நமக்கு தான். ஏன் நமக்கு மாற்றம் தேவை? நம்ம தான் மனு வர்க்கத்தில் மனுஷன் தான் பாவம் செய்தான். அவர் பாவம் செய்யலை. ஆமாம், அவர் கடவுள். அவருக்கு பாவம் செய்ய வேண்டிய அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவருக்கு கிடையாது. அவர் தான் எல்லாற்றுக்கும் அதிபதி. மனிதன் தவறு செய்து தேவனை விட்டு விலகி போனான். பாருங்க, மனிதனுடைய மனப்பகுதியில் மாற்றங்கள் ஆவியில மாற்றங்கள் ஏற்பட்டது, மனதில மாற்றங்கள் ஏற்பட்டது, சரீரத்திலேயும் மாற்றங்கள் ஏற்பட்டது. பாருங்க, அவர் நல்ல டெக்னாலஜியோட தான் ஏதேன் தோட்டத்தில் நம்மளை எல்லாம் வச்சிருந்தாரு ஆதாமுக்குள்ள. இன்னைக்கு நம்ம டெக்னாலஜியை பார்த்து அப்படி வாயை பழக்கிறோம். இது ஒன்றுமே கிடையாதுங்க. ஆதாமுக்கு அதுக்கு அந்த டெக்னாலஜியே தேவையில்லை. அவருடைய ஆவி, ஆத்மா, சரீரம் அப்படிப்பட்ட விதத்தில் உருவாக்கப்பட்டு இருந்தது. பாருங்கள், இன்றைக்கி நம்ம மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தை அடையறதுக்கு நம்ம வாஞ்சியோடு இருக்கிறோம். இந்த மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் சும்மா விளையாட்டு சரீரம் கிடையாது. அதுக்கு கம்ப்யூட்டரும் தேவையில்லை, அதுக்கு தேவையில்லை. அதெல்லாம் தியானம் பண்ணி பார்த்தா இந்த வேதாகமத்தை விட்டு நம்ம விலகவே மாட்டோம். ஏதேன் தோட்டத்தில் இருந்த டெக்னாலஜி, அந்த வளர்ச்சி இன்னைக்கு இந்த உலகத்தில் வந்ததே இல்லை. இதெல்லாம் சின்ன இந்த குச்சி முட்டாய் மாதிரி தான். ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. எல்லாம் தேவை தான். காரு தேவை தான், வீடு தேவை தான். ஆனால் வீடு கூட இல்லாமல் தான் ஆதாம் இருந்தான். ஏன்னா அந்த அளவுக்கு கடவுளோடு கூட உறவாடி கொண்டு இருந்தான். அதை பற்றி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நிறைய காரியங்கள் பேசிடுச்சுன்னா டைம் ஆகிடும். ஆனால் கடவுள் மாறாதவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கொண்டு வரும். அவர் நேற்றும் மாறலை, இன்னைக்கும் மாறலை, நாளைக்கும். அப்போ நம்ம தான் மாறணும். நம்முடைய சுபாவத்தில் மாறணும், அவரை போல மாறணும். நம்ம தான் அவரை விட்டு விலகி வந்தது. இப்போ பாருங்கள், அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி நம்மளை திருப்பி கூட்டிகிட்டு வர்றாரு. அவருடைய சாயலும் அவருடைய சொரூபத்திலேருந்து தான் என்னை உங்களை உண்டாக்கி இருக்கிறார். பாரு, அவரை போல அந்த அந்த தரத்தில் ஆண்டவர் நம்மளை உருவாக்கி, இனி ஒரு கீழ்த்தரமான ஒரு வாழ்க்கை நமக்கு செட் ஆகாது, நமக்கு சேராது. நம்ம ஐயா அப்படின்னு சொல்லி கீழே கடந்து உருண்டாலும் கூட நமக்கு செட் ஆகாது. ஏன்னா அவரை போல, அவருடைய குமாரனை போல, அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகணும். அதுதான் அவருடைய வேலையை. அவர் தைரியத்தோடு நமக்கு நிறைய வாய்ப்புகளை தந்து கொண்டு இருக்கிறார். அவருடைய இரத்தம் சகல பாவங்களை போக்கி சுத்திகரிக்கும். எனவே நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. பிசாசால நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. பிசாசின் கிரிகளால் நம்மளை பிசாசுடைய கிரிகள் நம்மளை தோற்கடித்து நம்மளை முடக்கி போட முடியாது. ஏனென்றால் கர்த்தர் நம்மளை உயர்த்துவதற்காக, உயர்வின் திட்டங்களுக்காக நம்மளை அழைத்து இருக்கிறார். எனவே தைரியத்தோடு இருக்க வேண்டும். பாவ உணர்விலே, குற்ற உணர்விலே நம்ம இருந்துருச்சுன்னா நம்ம ஜெபம் வேலை செய்யாது, நம்மளோட வார்த்தை வெளியில் சரியாக கனி கொடுக்காது. எப்போதும் அவர் மாறாதவர் என்ற திட்டத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் சொல்லுங்கள், கர்த்தர் மாறாதவர். நேற்றுக்கு மாறல, இன்னைக்கு மாறல, நாளைக்கு மாற மாட்டார். நேற்றுக்கு உதவி செஞ்சவர் இன்னைக்கு செய்வார், இன்னைக்கு செஞ்சவர் நாளைக்கு செய்வார், அதிகமாக செய்வார். நிறைய இவனுக்கு உதவி செஞ்சுருக்கோம் அதனால கொஞ்சம் கம்மி பண்ணுவோம் அப்படின்னு இல்லை, இன்னும் அதிகமாக செய்வார். நம்புறீங்களா? இன்னும் அதிகமாக செய்வார். நான் அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பில் இந்த வேதாகமத்தை அணுகுகிறோம். கர்த்தர் கைவிட மாட்டார். அவர் தான் சொல்லிட்டாரே, நான் எதுக்கு சந்தேகப்படணும்? கைவிடவே மாட்டார். நான் இதை சொல்லி சொல்லி எனக்குள்ளே இருக்கிற பயத்தை ஓட்டணும். பிரச்சனைகளும் பயப்படுத்துகிறதுமான உலகத்தில் நம்ம இருக்கிறோம். யார் கூட நம்ம தொடர்பு வச்சிருக்கிறோம் என்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் பயப்படுத்துகிற வார்த்தையை பேசுகிறவங்க கூட நம்ம இருந்துச்சுன்னா அதுதான் நமக்கு உள்ளத்தில் அப்படி நெருக்கடி கொடுக்கும். நைட்டில் போய் சரியாக தூங்க முடியாது. அதனால் யார் கூட இருக்கிறோம் என்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நம்ம யார் கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், அவன் பாரு யுத்தம் நடந்துட்டு இருக்குது, உலகம் முடிய போகுது, இனி என்ன வாழ்க்கை கேட்டால் ஆமாம் சரிதான், ஒருவேளை குண்டு இங்கே விழுவதுக்கு வாய்ப்புண்டோ, நிறைய காரியங்கள் கேட்கும்போது ஆமாம் 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 என்ன எப்படியாவது முடிச்சு இல்லை அந்த கதை ஒன்றும் இல்லை. குண்டு விழுந்தாலும் நான் அங்கேயும் பிழைப்பேன். ஏன்னா கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார்,
நான் தாழ்ச்சி அடையேன். அவருடைய அந்த வசனம் சங்கீதக்காரன் சொல்லுறது போல உன்னதமானவரின் மறைவில் வசிக்கிற குண்டை விட பெரிய குண்டு உள்ள இருக்குது. அப்படி பாருங்க, உறுதிப்படுத்துங்க. ஏன்னா வசனமே சொல்லுது பாருங்க, தீக்குள்ள தானியேல் சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ போட்டாங்க. அவங்க எரிஞ்சாங்களா? முடி கூட எரியலையா? தமிழில் எப்படி போட்டிருக்கு? ஒரு ஆமாம், தமிழ் பைபிளில் மயிறு அப்படின்னு போடும், மலையாளத்தில் அது ரொம்ப கெட்ட வார்த்தையை பயன்படுத்துவாங்க. சிலவங்க சொல்லுவாங்க இல்லை ஒன்றுமே பிடுங்க முடியாதுன்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? இந்த முடி கூட கரியலை. அப்படிப்பட்ட பாதுகாப்புடைய தேவனை நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். எப்போதுமே பிசாசு வந்து நம்மளை எப்படியுமே கெடுக்கிறதுக்கு முதல்ல பயத்தை தான் கொண்டு வருவான். உள்ளுக்குள்ளே பயத்தை கொண்டு வந்து அது நடக்காது இது நடக்காதுன்னு சொல்லி நம்மளை அப்படி முடக்கம் பண்ணி விட்டுருவோம். நம்ம என்ன செய்யணும்? உங்களாலேயும் பண்ண முடியும், என்னாலேயும் பண்ண முடியும். நம்ம என்ன செய்யணும்? வேதாகமத்தை நோண்டணும். அதை நோண்டிட்டு அந்த வசனத்தை எடுக்கணும். அவரும் மாற மாட்டார், நம்ம தான் மாறணும். நம்முடைய ஃபீலிங்கை நம்ம பேசக்கூடாது. ஐயோ எல்லாம் போயிட்டே முடிஞ்சிருச்சு, இனி வாழ்க்கை இல்லை அப்படின்னு நம்முடைய உணர்ச்சிகளை நம்ம பேசுகிறத நிப்பாட்டி நம்ம பேச வேண்டியது அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தை பேசும்போது ஒரு உணர்ச்சி வரும் பாருங்க. தேவையில்லாத உணர்ச்சிகளை அது வெளியேற்றி தேவையான உணர்ச்சியிலே நம்மளை கொண்டு வந்து நிப்பாட்டி பாருங்க, பேச பேச அந்த பயத்தின் உணர்வு ஓடும். லைட்டு போடும்போது இருள் விலகிறது போல கர்த்தருடைய வார்த்தையை வெளிச்சம் உள்ள அடிக்க 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 அந்த பயம் மாற 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 கண்ணு தெளியும், நம்ம தெம்பு வித்தியாசமாக இருக்கும். முன்னாடி நம்ம வந்து கொஞ்சம் தலை குனிஞ்சு தான் இருந்தோம், ஆனால் உள்ள சத்தம் போக 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 பார்வையே மாறுது, பேச்சே மாறுது, கம்பீரமான வாழ்வுக்கு நேராக அது நம்மளை வழி நடத்துகிறது. இப்படிப்பட்ட சத்தியங்களை நம்ம புரிந்து கொள்கிறோம். அப்போ கர்த்தர் மாறாதவர். எல்லாரும் சொல்லுங்கள், கர்த்தர் மாறாதவர். அப்போ அவர் மாறாதவர் என்று சொன்னால் அவர் மாறாதது போல் அவருடைய வார்த்தையும் மாறாது. அதை தான் கொஞ்சம் கவனிக்க போகிறோம். கவனிங்க, ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அவர் மாறாதவர் என்பதை எப்படி வேதாகமத்திலிருந்து விளக்கி காண்பிக்கிறது என்பதை கவனிப்போம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்து, ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி, எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லி ஆசீர்வதித்து, ஆண்டு கொள்ளுங்கள் என்ற அந்த ஒரு பதவியை அவர் யாரு கொடுத்தாரு? கடவுள் கொடுத்தாரு மனுஷன் மேல. நீங்க ஆண்டு கொள்ளுங்க, நான் சிருஷ்டித்த சகலத்தின் மேல நீங்க தான் ஆண்டு கொள்ளணும், நான் தான் ஆண்டு கொள்ளணும். இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா தெரிஞ்சது. ஏதோ ரட்சிக்கப்பட்டு அவரை அறிக்கையிட்டு மேலே பரலோகத்தில் போன தூதர்கள் கூட கையை ஆட்டி துதிக்கணும் அப்படின்னு தான் எண்ணத்தில் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், அங்கே வர்றது இருக்கட்டும், இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது, இதை செஞ்சால் தான் மேலே தொடர்ந்து அவருடைய நித்திய வாழ்வுக்குள்ளே நம்மளை செலெக்ஷன் பண்ணி கொண்டு போக முடியும். ஏன்னா அவர் பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. பெரிய திட்டத்துக்குள்ளே போனோன்னா பெரிய காரியங்களை நம்ம இந்த இடத்துல அபியாசப்படுத்தணும். ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி, எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி. அப்போ அவர் ஒரு அதிகாரத்தை கொடுத்தார். அவர் நம்மக்கிட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டாருங்க. ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். இப்போ பாருங்க, இவர் மாறி இருக்குமா? அதை தான் கொஞ்சம் கவனிக்க போகிறோம். ஆதமும் ஏவாளும் சேர்ந்து அந்த ஏதேன் தோட்டத்தில் அவங்க வந்து கர்த்தரோட வார்த்தையை மீறுகிறத நமக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். தெரியுமா தெரியாதா? எத்தனை பேர் என்ன கவனிக்கிறீங்க? ஆதாமும் ஏவாளும் அந்த தவறு செஞ்சிட்டாங்க. நம்ம பிள்ளைகள் ஒரு தப்பு பண்ணால் நம்ம என்ன செய்வோம்? நல்ல அடியெல்லாம் கொடுத்து, ஏதாவது கேட்டால் இனிமேல் உனக்கு ஒன்றும் தராது, போ என்கிட்ட கேட்காத, எனக்கு உன்னை நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஆனால் பாருங்கள், கடவுள் அப்படிப்பட்டவர் கிடையாது. நான் கூட சில நேரத்தில் என் பிள்ளைகிட்ட அப்படி பிஹேவ் பண்ணுறது உண்டு. ஏன்னா நான் மாம்சத்தில் இருக்கிறவன். அதுக்கப்புறம் கடவுளோட வசனம் எனக்குள்ளே இருந்து குத்தும். நான் உன்னை நம்பினது போல் நீ அவனை நம்பு. வழங்குறீங்களா? சில நேரத்தில் நம்ம பிள்ளைகளை நம்பாமல் இருக்கிறது தான் பிரச்சனையே. ஏன்னா நம்ம நல்லா தான் வளர்த்துவோம், ஆனால் நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பின பிறகு நிறைய பிரச்சனைகள் வெளியிலே இருக்குது. அவன் திரும்பி வரும்போது அவன் நிறைய விளையாட்டு பார்த்துட்டு தான் வரான். அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாது போல அப்படின்னு நினைப்பாங்க. ஊரில் என்னெல்லாம் நடக்குது பாருங்கள், அவங்கள நாம் நம்ப வேண்டும்.
கடவுள் நம்மளை நம்புகிறார். ஆதமே ஆண்டவர் மறுபடியும் நம்புகிறார். பாவத்தில் விழுந்தாலும் அவர் அப்படியே விட்டு விடலை. அங்கேயே அந்த பாவத்துக்கு நிவாரணமாக அந்த காரியங்களை எல்லாம் செஞ்சு காட்டுறார். அவர் ஒரு மிருகத்தை அறுத்து அந்த தோலுடைகளை எல்லாம் உடுப்பித்து அதிலேயே பார்க்குறோம் ரட்சிப்பு. பயப்படாத. ஏன்னா அவங்க நிறைய முயற்சி எடுத்து பார்த்தாங்க, இலையெல்லாம் போட்டு சுற்றி பார்த்தாங்க. வெயில் அடித்த உடனே அது போயிட்டு, கொஞ்சம் நல்ல வெயில் அடிச்சிட்டுன்னா எரிஞ்சிடும். அந்த மாதிரி நம்ம எடுக்கிற முயற்சி எல்லாமே அப்படி தான் இருக்கும். நம்ம பாவத்தில் இருந்து நம்மளா ரட்சப்படுவதற்கு, தப்பித்து கொள்வதற்கு முயற்சி எடுத்தால் இப்படி தான் இருக்கும். ஆனால் கடவுளே வந்து பாருங்கள், அவர் தான் வானத்தை சிருஷ்டித்தார், பூமியை சிருஷ்டித்தார், மனுஷனை சிருஷ்டித்தார். பாருங்கள், அவர் சிருஷ்டித்து விட்டு போகிறவர் மட்டும் கிடையாதுங்க, சிருஷ்டியை பராமரிக்கிறவர் கூட. அப்படியே படைச்சிட்டாப்பா என்னால் இவ்வளோதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போல, அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னமே இருந்து பிளான் பண்ணி இறங்கி வந்தார். இப்படியே விட்டுட்டு போனால் சரிப்பட்டு வராது. எனவே அவர் ஆதியும் அந்தவுமாக இருக்கிறார். நம்பிக்கையோடு இருங்க, அவர் கைவிடவே மாட்டார். பாருங்கள், தொடர்ந்து ஆதாமை அந்த ஏவாளை அந்த தோலுடைய கொண்டு உடுத்து வைக்கும்போதே ஒரு நம்பிக்கை காண்பிக்குது. பயப்படாத, தவறிட்டேன், பாவத்தில் விழுந்துட்டேன், உன்னை நான் கொல்ல போகிறது ஒன்றும் கிடையாது. உன்னை கொல்லணும்னு சொன்னால் சிருஷ்டிக்காமலே இருந்திருக்கலாம். ஒரு தவறு நடந்த உடனே கொலை செய்கிறதுனால எல்லாம் நடந்து விட்டோம் என்று எண்ணி விடாதீங்க. நம்முடைய கடவுள் நமக்காக அடிக்கப்பட்டவர். ஆமென். பாவம் மரணத்துக்கு நேராக தான் வழி நடத்தும், அது உண்மைதான். ஆனால் நம்மளை மரணத்துக்கு விட்டு கொடுக்காமல் நமக்கு பதிலாளராக அவர் சிலுவையிலே மரித்தார். அவருடைய அன்பு எவ்வளோ பெரிதுன்னு எண்ணி பாருங்கள். எதுக்கு? அவருடைய நோக்கம் பாருங்க, அவர் மாறாதவராய் இருக்கிறது போல அவருடைய நோக்கமும் இதுவரைக்கும் மாறினதே இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய நோக்கமும் இதுவரைக்கும் மாறினதே இல்லை. நான் கர்த்தர், நான் மாறாதவர். அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கணும். எபிரேயர் 13:8, இயேசு கிறிஸ்து நேற்றைக்கும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்போ தொடர்ந்து பாருங்க, ஆதியாகம புத்தகம் 1:28 வாசித்தோம். இப்போ பாருங்க, ஆதியாகம புத்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 1-2 வசனத்தை ஒன்று வாசிங்க. அவர் மாறினாரா? பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்க. அந்த பேச்சு மாற்றவே இல்லை. அவர் ஆதாம் இடத்துல சொன்ன அதே வார்த்தையை கொஞ்சம் கூட விளக்கமாக நோவா கிட்ட சொல்லுது. ஜலப்பிரளயம் அது நடந்தாச்சு. ஆமே, பெருமழை பெய்தது, பேழையெல்லாம் பாருங்க அது தண்டிக்கு மேலே மெதுங்கினது. ஊரில் இருக்கிற எல்லா மனுஷனும் செத்து போனாங்க. எல்லா மனுஷனும் செத்து போயாச்சு. அந்த 9ஆம் அதிகாரத்தில் வரும்போதும் ஆண்டவர் ரூட்டு மாற்றி பிடிக்கலை. அவர் சொல்கிறார், ஆதாமுக்கிட்ட சொன்ன அதே வார்த்தையை யார்கிட்ட சொல்கிறாரு? மாறுவாரா? அதான் பைபிள் நம்ம கையில் இருக்கணும். இதுதான் முக்கியம். வெளியில் யார் என்ன பேசுகிறோம் அதை பற்றி கவனிக்காதீங்க. பைபிள் என்ன சொல்லுது அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ பாருங்கள், நோவா கிட்டே இதே பேச்சு தான் பேசுகிறாரு. அதோட நிப்பாட்டி விடலை. தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது பாருங்கள், ஆதியாகம புத்தகம் 12ஆம் அதிகாரம் வாசி பாருங்க. ஆதியாகம புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற பாருங்க, அவருடைய நோக்கம் மாறல. அதை தொடர்ந்து கீழே வாசிங்க அந்த வசனங்களை. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். பாருங்க, ஆதாம் கிட்ட சொன்ன ஆதாம் மிஸ் ஆயிட்டு, ஆதாம் இறந்து போனாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தையில் இருந்து கர்த்தர் மாறலை. அதுக்கப்புறம் நோவா வருது. நோவா கிட்ட இதே வார்த்தை தான் கொடுக்குது. நோவா கதை முடிஞ்ச உடனே திருப்பி அவருடைய நோக்கம் மாறவே இல்லை. அவர் திருப்பி ஆபிரகாமை தேர்ந்தெடுக்கிறார். அவர்கிட்ட இதே வார்த்தை தான் கொடுக்குறாரு. ஆபிரகாமோட நின்று விடலை. கவனிச்சு பாருங்க, ஆதியாகம புத்தகத்தில் அதனுடைய 26ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படி இருக்கட்டும். 26:3 வாசிங்க.
நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் கர்த்தர், நான் மாறாதவர். விளங்கியாச்சா? அவர் மாறாதவர். ஆதாமுக்கிட்ட பேசின பேச்சிலிருந்து அவர் அதே மாதிரி நோவா கிட்ட பேசுகிறாரு. நோவா கிட்ட பேசினது போல ஆபிரகாம் கிட்ட பேசுகிறாரு. ஆபிரகாம் கிட்ட பேசின அதே வார்த்தையை எடுத்து யார்கிட்ட பேசுகிறாரு? ஈசாக்கு கிட்ட. ஈசாக்கு வந்த உடனே கதை மாற்றி பிடிக்கல. அவர் வேற விதமாக ஆரம்பிச்சிருவோன்னு சொல்லலை. அவர் பிடிச்சா நம்ம சொல்கிறோம் இல்லையா, உடும்பு பிடி. உடும்பே உண்டாக்கினவரோட பிடி எப்படி இருக்கும்? அவர் சொன்னதை செய்கிற அளவுக்கும் கைவிடுவதே இல்லைன்னு சொன்னால் அதுதான் அவருடைய பிடி. அவர் தான் ராஜா. ஆமே, அவர் மகாராஜா. நம்ம எல்லாம் குட்டி ராஜாக்கள். நம்ம அப்படி செஞ்சு தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. கிறிஸ்தவன்னு சொன்னால் நிறைய பேருங்க ஏதோ நிசாரமாக நினச்சிட்டு இருக்காங்க. கிறிஸ்தவன்னு சொன்னால் நிறைய வேலை இருக்குங்க. ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு போனோம். துவக்கம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது நீங்கள் செலக்டட் ஆகிட்டீங்க. ஏன்னா உங்ககிட்ட 5 காசு இல்லாமல் இருந்துச்சுன்னா ஆண்டவர் சொல்லுவார், நீ செலெக்ஷன். ஏன்னா ஒன்றை தான் தேவை. ஒன்றுக்குமே வக்கில்லாதவன்னா நீ ரேங்கு, ஃபஸ்ட்டு ரேங்கு. ஏன்னா நீ நாளைக்கு சொல்ல மாட்டேன், நான் என் பலத்தில் என்னோடய திறமையில் நான் வந்தேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா திறமை ஒன்றுமே இல்லாமல் வாங்க. ஏன்னா எக்கச்சக்கமாக திறமை அவர்கிட்ட இருக்குது. அவரோட வார்த்தையில் இருக்கிற திறமை உள்ளே வந்துருச்சு, நம்ம ஆடி போயிடும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வச்சுட்டு இருக்காரு. உள்ள வர வர பரிசுத்தாவியானவர் உங்கள் மேல் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலே, யூதாவிலே, சமரியாவிலே, பூமி கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சீசன் இது. நம்ம சீசன். ஆபிரகாம் வாழ்ந்துட்டு போயிட்டாரு. நம்ம சாட்சியாக இருக்கணும். நம்ம பூமி கடைசி முனை மட்டும் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும், சாட்சியாக இருக்கணும். அதுக்கு தான் ஆவியானவரை கொடுத்துருக்கு. நம்ம இந்த ஆவியை வச்சு நம்ம 2 கையை தட்டி பரவாயில்ல ஏதோ ஒரு வல்லமை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வீட்டில் போய் தூங்குகிறோம். அப்படி இருக்கக்கூடாது. ஊரே கலக்கணும். அவன் கலக்கிறான் இவன் கலக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கணும். நம்ம எல்லோரும் சேர்ந்து கலக்கினா எப்படி இருக்கும்? 2 பேர் போய் நின்ன போதே ஊரே கடந்து ஆடுதான். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் எல்லாரும் சேர்ந்து நிற்க வேண்டிய விதத்தில் நின்றுச்சுன்னா இந்த ஊரில் இருக்கிற எந்த சக்தியும் இங்கே இருக்காது. ஏன்னா பிசாசுக்கு நல்லா தெரியும். அவன் எப்படி அவன் ஒரு சரியான வேட்டைக்காரன். அவன் எப்படின்னு தெரியுமா? கூட்டத்தை கலப்பான். அது இது எல்லாம் சும்மா ஊதி விட்டுருவான். கூட்டம் கலைச்சிருச்சுன்னா போச்சு. அங்கே இங்கே எல்லாம் விரட்டிட்டு தான் பிடிப்பான். ரொம்ப ஞானமாக இருக்கணும். அந்த விரட்டலுக்கு நீங்கள் விழாமல் இருக்கணும்னா வசனத்தின் மேலே கவனமாக இருக்கணும். என் கர்த்தர் மாறாதவர். நேற்றுக்கு மாறலை, இன்னைக்கு மாறலை, நாளைக்கு மாற மாட்டார், மாறவே மாட்டார். அந்த மாறாத தேவனுக்கு பின்னாடி தான் நான் போயிட்டு இருக்கிறேன். அவருடைய திட்டங்கள் என்னுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில், பூமியில் உள்ள சகல மனுஷருடைய வாழ்க்கையிலையும் மாறாமல் நிறைவாக்குவதற்கு அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்து அவர் நம்முடைய பாடுகளுக்கு, நம்முடைய பாவங்களுக்கு எல்லாம் பதிலாளராக மரித்து மரணத்தை வென்று உயிரோடு எழும்பி சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்காரு. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? இதை கேட்டால் கொஞ்சம் சந்தோஷம் ஏறி வரும். நம்ம எல்லாம் செய்கிறது எல்லாமே நல்லது கிடையாதுங்க. வசனத்தின்படி வாழணும். அந்த வார்த்தை மாம்சமாகணும். அவருடைய திட்டங்கள் நம்முடைய திட்டங்களாக மாறும்போது தான் வாழ்க்கை கரெக்டாக இருக்கும், எதிர்காலம் உண்டாகும். அப்போது நோவா கிட்டேயும் ஆண்டவர் அந்த பேச்சு தான் பேசினார். ஆபிரகாமுக்கிட்டே அந்த பேச்சு தான் பேசினார். இசாக்குக்கிட்டே அந்த பேச்சு தான் பேசினார். அதோடு நிப்பாட்டலை. யாக்கோபுடைய காரியத்தை பாருங்கள். 28ஆம் அதிகாரம் 1 4 வரைக்கும் வாசி பாருங்க. கட்டளையிட்டான். பார்த்தீங்களா? அந்த ஆசீர்வாதத்தை ஞாபகப்படுத்துகிறார். ஆபிரகாம், இசாக்கு, யாக்கோபு. ஆதாம் கிட்ட சொன்ன அதே சேம் வார்த்தையை தான் யார்கிட்ட ஆண்டவர் சொன்னார்? நோவா கிட்ட சொன்னார். மைண்டில் வச்சுக்கணும். பைபிள் தான் நம்ம ஆதாரம். நோவா கிட்ட சொன்ன அதே வார்த்தையை தான் ஆபிரகாம் கிட்ட வைக்கிறார்.
ஆபிரகாம் கிட்ட அந்த வார்த்தை தான் கொடுக்குறாரு. ஆபிரகாம் அந்த வார்த்தையை யாருக்கு கொடுக்குது? இசாக்குக்கு கொடுக்குது. இசாக்கு அதை சொல்லி தான் யாக்கோபை ஆசீர்வதிக்குது. யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளுக்கு இதைத்தான் சொல்லிட்டு இருக்காரு. இதே சேம் வார்த்தை தான் யோசேப்பு மேலே போய் விழுது. விளங்குதா? மாற்றமே கிடையாது. அவருங்க ஆதியாகம புத்தகம் அந்த அந்த அதிகாரங்களை நம்ம சரியாக கவனித்து பார்த்தோம் என்றால் கடைசி வரைக்கும் அவர் தம்முடைய வார்த்தையில் இருந்து மாறுறதே இல்லை. இப்படி நீங்கள் படிச்சிருக்கீங்களா பைபிளை? இப்படி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அந்த வாக்குத்தத்தை இந்த அதை அப்படியே நிப்பாட்டுங்க. அவர் மாறாதவர். அவருடைய திட்டம் என்ன? ஆதியாகம புத்தகம் சொல்லுது, ஆதாம் கிட்ட முதல்ல சொன்ன அதே திட்டம் தான் உனக்கும் எனக்கும். மாறவே மாட்டான். அதுக்கப்புறம் பாருங்கள், யாத்திராகமத்தில் போவோம். யாத்திராகம புத்தகத்தில் வந்தோடனே ஆள் மாறி இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். 66 புத்தகத்திலையும் மாறாமல் இருக்கிறார். இதை கண்டுபிடிச்சிருச்சுன்னா பாருங்கள், நம்மளும் மாறாமல் இந்த விசுவாசத்தில் உறுதியாக இருக்க முடியும். வார்த்தையை விட்டு மாறக்கூடாது. அந்த யாத்திராகம புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை வாசி பாருங்கள். அது ஒரு 4 வசனம் வரைக்கும் சீக்கிரமாக வாசிங்க. மிகவும் பலுகி ஏராளமாய் பாருங்கள், அந்த வசனம் எப்படி வேலை செய்துன்னு காட்டுது. அவர் சொன்னது போல பலுகி பெருக தொடங்கியாச்சு. தேசம் அவர்களால் நிரம்பியது. கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லிருச்சுன்னா அதிலிருந்து பின்மாறவே மாட்டோம். அவருக்கு மாற வேண்டிய தேவையில்லை. அவர் நிரூபித்து அவர் இவ்வளோ பெரிய வானத்தையே அவரால் சிருஷ்டிக்க முடியும்னா அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற அவரால் முடியும். அவருடைய வார்த்தையோடு ஒத்து போகிறது தான் நமக்கு நல்லது. அவருக்கு கீழ்பட்டு அவர் ராஜா, அவர் ஒரு திட்டத்தோடு கூட இந்த வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். எல்லாருக்கும் நன்மை, எல்லாருக்கும் சமாதானம், எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்கணும். அப்படிப்பட்ட திட்டத்தோடு கூட அவர் இந்த உலகத்தை உண்டாக்கினார், சிருஷ்டித்தார். பிசாசு தான் இவ்வளோ குழப்படி உண்டாக்கி இருக்கு. ஆனால் பிசாசு பெரிய கொம்பொன்னும் கிடையாது. பிசாசு பெரிய கொம்பொன்னும் கிடையாது. அவர் சிலுவையில் அவன் கொம்பெல்லாம் உடைச்சிட்டார். அவன் இப்போ நம்ம தான் வந்து பாருங்கள், இந்த விளக்கத்தை புரிந்து கொண்டு அவனை மிதித்து முன்னேறணும். கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொன்னால் முன்னேற்றத்தின் வாழ்க்கை. ஒரே இடத்துல இருந்து எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்கிறதில்லை. ஆமாம், எப்படியாவது காப்பாற்றுங்க ஆண்டவரே, எனக்கு என் வீடு, என் பிள்ளைங்க, அது இல்லைங்க. அதுக்கு மேலே பெரிய திட்டங்களை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். இதை விளங்கினால தான் நான் இன்றைக்கி இந்த கிறிஸ்தவத்தில் நிற்கிறேன். இந்த கையடிச்சிட்டு ஒரு பாட்டு பாடிட்டு போகிறோன்னு சொன்னால் வேறு வேலை இருக்குது நிறையா. ஏன்னா ஒரே ஒரு வாழ்க்கை சீக்கிரமாக போகும், என்னெல்லாம் செய்யலாம் இல்லைங்களா? ஆனால் இது இது நித்தியமான ஒரு வாழ்வு. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வாழ்வுக்குள்ளே நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். எனவே இந்த சீசன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. விடக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்கள், விடக்கூடாது. விடமாட்டேன் அப்படின்னு சொல்லணும். ஜெபத்தில் போய் உட்காரும்போது விடமாட்டேன், ஒரு நோக்கத்தோடு நான் இருக்கிறேன். என்னுடைய சார்பில் பிசாசை அவர் ஜெயித்தார். எனவே என் முன்னாடி அவன் ஒன்றும் கிடையாது, அவனுடைய சேனைகள் ஒன்றும் கிடையாது. அவ்வளோ பெரிய வல்லமையை அவர் எனக்கு கொடுத்துருக்கார். கிறிஸ்துக்குள்ளே என்னை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். நான் இதுக்கு பயப்படணும்? என்னுடைய நோக்கம் என்ன? அவருடைய திட்டங்களின்படியே நான் வாழ்கிறது. அது ரொம்ப நல்லா நமக்கு செட் ஆகுது பாருங்கள். பெருக்கம் அது நமக்கு சேரும். இதை விட்டுட்டு பிசாசோட வார்த்தையை கேட்டு எப்படியாவதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. எப்படியாவது கதை கிடையாது. இது அவர் சொன்ன வசனத்தின்படியே நம்ம வாழ்ந்த ஆகணும். தொடர்ந்து பாருங்கள், யோசேப்புக்கு இந்த வார்த்தையை தான் கொடுத்தாரு. அடுத்த யாத்திராகம புத்தகத்தில் மோசேனுடைய இந்த காரியங்கள் ஆரம்பிக்குது பார்த்துக்கோங்க. அதுலேயும் அவர் வாக்கு மாறலை. எப்படின்னு உங்களுக்கு தெரியணுமா? கவனித்து பாருங்கள். யாத்திராகமம் 3:8 வாசித்து பாருங்கள். இதை விளங்கி கொள்ளணும். இது விளங்கி இது அப்படியே நம்முடைய ஆவியில் பதிவாக்கணும். ஆண்டவர் வந்து மோசைக்கு ஒரு என்கவுண்டரிங் நடத்துது. அவர்கிட்ட பேசுகிறாரு. எகிப்தியரின் கைகளுக்கு விடுதலை ஆக்கவும் கானானியரும் ஆமென். அதுக்கு முன்னாடி 6ஆம் வசனத்தை ஒன்று வாசிங்க. அதுதான்
கவனிங்க, மோசையை கூப்பிட்டுட்டு சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் அறிமுகப்படுத்துறாரு. நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அதாவது ஆபிரகாமுக்கிட்ட நான் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கேன். என்ன சொன்னாரு? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே. ஈசாக்கு கிட்ட அதை தான் சொல்லியிருக்கேன். யாக்கோபு, அந்த தேவன் நான். அந்த திட்டத்தை தொடர்ந்து நீ தான் இனி கொண்டு வரணும். மோசே இடத்துல சொல்லுது, அப்படி ஞாபகப்படுத்துறாரு. ஆபிரகாம், இசகாக்கு, யாக்கோபு. அப்போ பாருங்க, அவர் மாறவே இல்லை. அவர் வேணும்னா வழி மாற்றி விட்டு இருக்கலாம். இதெல்லாம் முடிஞ்ச கதை, வேற புதுசாக ஏதாவது ஆரம்பிச்சில்லை. நம்ம அப்படிதான், மனுஷன் எப்பவுமே புதிய திட்டங்களை தேடிட்டே இருப்பான். ஏதாவது ஒரு கஷ்டத்துக்குள்ளே வந்துருச்சுன்னா இனி அடுத்த வேற இது பார்ப்போம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம கர்த்தருடைய வசனம் நம்ம பெற்ற பின்பு அந்த வசனத்தின்படியே நம்ம வாழ்ந்து இந்த பூமியில் இருந்து நம்ம கடவுள் இடத்துல போய் சேரணும். ஏன்னா வேற எந்த நோக்கமும் நமக்கு இருக்க வேண்டிய தேவையில்லை. அவர் நமக்கு தேவையானதை எல்லாம் அவர் உருவாக்கி தருவார். எத்தனை பேர் என்னோடு கூட இருக்கிறீங்க? அப்போ ஆண்டவர் வந்து மோசேயின் இடத்துல வந்து சொல்லுது, ஆபிரகாமின் தேவன், இசகாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அப்படின்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகிறார். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அவங்க கிட்ட பேசி இருக்கிற காரியத்தை நீ அறிந்து கொள். இந்த காரியத்தில் இருந்து நான் மாற மாட்டேன். விளங்குதா? இந்த காரியத்திலிருந்து நான் மாறவே, அவங்க கிட்ட பேசின அந்த பேச்சிலிருந்து நான் மாற மாட்டேன். டீல் பண்ண வாரியா, எங்களோட டீல் வைக்கிறியா? இதை மாதிரி என்னுடைய திட்டத்துக்கு ஏற்றவாறு நீ கரெக்டாக இருந்துருச்சுன்னா நான் உங்ககிட்ட ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்குறேன். மோச ரெடி ஆயிட்டான். தொடர்ந்து மோசக்கிட்ட எப்போதும் பேசும்போது நீங்கள் இந்த யாத்ராகமத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். எப்போவுமே அடிக்கடி சொல்லுவார், நான் உன் பிதாக்களின் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசவே தொடங்குவார். முன்னாடி வந்து நின்ன உடனே, கடவுள் வந்து நின்ன உடனே அவர் சொல்லுவார், நான் பிதாக்களின் தேவன். ஏன்னா அவங்கக்கிட்ட பேசுகிற வார்த்தை எனக்கு நிறைவேற்றி தான் ஆகணும். அப்படி தான் சொல்லிக்கிட்டே வரும். பழைய ஏற்பாடு ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், எல்லா இடத்துலையும் ஆபிரகாம், இசாக், யாக்கோபை மென்ஷன் பண்ணிக்கிட்டு தான் வரும். மாறவே மாட்டார். கடைசி மல்கியா புத்தகத்தில் வந்துட்டு சொல்ல, நான் கர்த்தர். அதுதான் ஒரு பெரிய விஷயமே. பழைய ஏற்பாட்டிலே அவர் மாறலை, புதிய ஏற்பாட்டிலையும் மாறலை. பவுல் இதைத்தான் நல்லா கரைச்சி குடிச்சிட்டு கமாலியம் பாதபீடத்தில் போயிட்டு நல்லா கரைச்சி குடிச்சிட்டு அது எசன்ஸ் மாதிரி கொண்டு வந்து நிரூபத்தில் கொண்டு வந்து போட்டிருக்கு. நம்ம ஆளுங்க வந்து நம்ம ஆட்டத்தை இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணிட்டு இருக்கு. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் எல்லாம் ஓடுறது கிடையாது. மாட்டை பின்னாடி கட்டி வண்டியை முன்னாடி கட்டிட்டு அடிச்சிருச்சுன்னா வண்டி ஓடுமா? மாடை முன்னாடி தான் கட்டணும். அடிக்க கூட தேவையில்லை, அது பாட்டுக்கு போகும். அப்படிதான் ஆண்டவர் வச்சிருக்காரு. என்ன நோக்கம் கரெக்டாக இருந்தால் தான் வாழ்க்கை ஓடும். எல்லாரும் சொல்லுங்க, நோக்கம் கரெக்டாக இருந்தால் தான் வாழ்க்கை ஓடும். இது ஒரு மதம் கிடையாது. ஊரெல்லாம் இதில் வந்துதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. கடவுள் தான் இந்த வானத்தை பூமியை சிருஷ்டித்தார். அவருக்கு நோக்கம் அடிக்கடி மாற்ற வேண்டிய தேவையே கிடையாது. உலகம் உண்டாக்குறதுக்கு முன்னாடி அவர் நோக்கத்தை குறித்து உறுதிப்படுத்திட்டு தான் உலகத்தை சிருஷ்டித்தார். அவர் ஃபெயில் ஆக மாட்டார். உலக தோற்றத்துக்கு முன்னமே அடிக்கப்பட்டவர். அவர் பேசியாச்சு, அப்பவுமே அவர் பார்வையில் அது அடிக்கப்பட்டு நடந்தாச்சு. நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். அவருடைய திட்டங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கும். மனுஷன் பாவ உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறான். இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு மாற்றி பேச்சு. ஐயோ, அவன் பேச்சை நம்பிதான் ஏன் நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேருங்க நொந்து போயிட்டு இருக்காங்க. யார் பேச்சே நம்பாதீங்க. ஒரு ஆள் பேச்சு நீங்கள் நம்பி பாருங்க, அவர் தான் இயேசு. இந்த பைபிளை நம்பி பாருங்க, வாழ்க்கையே மாறும். லைஃப் வந்து வேற லெவலில் போகும். அவனும் இவனும் எல்லாம் அநேகமான பேச்சுகள் பேசுறதுக்கு இருக்காங்க. எந்த பேச்சையும் நீங்கள் நம்பாமல் இந்த வசனத்தை மட்டும் நம்பி பாருங்கள். உங்கள் லைஃபு அவருடைய நோக்கத்துக்கு ஏற்ற மாதிரி போகும். ஏதாவது மிஸ்டேக் வந்தாலும் அவர் கைவிட மாட்டார். ஏன்னா என் நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் ஏன்னா நம்மளை அந்த சரியான அந்த டெஸ்டினியில் கொண்டு போய் சேர்ப்பார். அவர் கைவிடவே மாட்டார். இதைத்தாங்க கலாத்தியர் 3:13 பவுல் வந்து
அந்த வசனத்தை வந்து சொல்கிறாரு. வாசித்து பாருங்கள், கலாத்தியர் 3:13. எழுதியிருக்கிறபடி மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்புறம் ஆபிரகாமுக்கு உண்டான, எல்லாரும் சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு, அதாவது இந்த பூமியில் உள்ள எல்லா மனுஷனும் அப்படிதான் வாழணும், வேற வழியே கிடையாது. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் பேசின வார்த்தை, அதே நோவா கிட்டே அதே வார்த்தை தான் பேசினார். ஆபிரகாமு கிட்ட பேசினதை தான் இசாக்கு கிட்ட பேசின வார்த்தை தான் யாக்கோபு கிட்ட பேசின வார்த்தை தான் யோசேப்பு கிட்ட, மோசே கிட்ட, யோசுவா கிட்ட, நியாயாதிபதி புத்தகத்தில் எல்லாமே இதை தான் அவர் ஃபாலோ பண்ணி வந்துட்டு மலாக்கியில் வந்துட்டு அவர் சொல்கிறாரு, நான் கர்த்தர், நான் விஷயம் இதுதான், நான் கர்த்தர், நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், எல்லாரையும் ஆசீர்வதிக்காம நான் விடுறதில்லை. எங்கே பாம்பு வெடித்தாலும் எனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? கைவிடவே மாட்டார். யாரெல்லாம் இதுக்குள்ளே இறங்கி வர தயாராக இருக்கிறீங்களோ அவங்களெல்லாம் ஆண்டவர் விசேஷமாக ஆசீர்வதிப்பார். ஒரு ஓரத்தில் இருந்து எப்படியாவது இந்த வாழ்க்கையை தள்ளி விடலாம் என்று யோசிச்சவங்க யாருமே வளர்ந்தது கிடையாது. பாருங்கள், இந்த ஆசீர்வாதம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? எப்படி சந்தோஷிக்காமல் இருக்க முடியும்? ஒவ்வொரு காரியங்களும் அப்படி தான் செய்கிறாரு. எல்லாமே பாருங்கள், எதின் அடிப்படையில் செய்கிறாருன்னு தெரியுமா? அவருடைய சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல். ஏன்னா நம்ம திறமையை வச்சோ அல்லது நம்முடைய நல்ல குணங்களை வச்சோ நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு அவர் பிளான் போட்டுருச்சுன்னா இந்த ஜென்மத்தில் நடக்காது. நடக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அதனால நம்ம என்ன வேணாலும் செய்யலான்னு அர்த்தம் கிடையாது. அவருடைய இரத்தம், அவருடைய சுபாவம், அவர் கூட நம்ம பழகி பாருங்கள், அவரை மாதிரி மாறிடும். பாவம் செய்கிறது ரொம்ப கஷ்டமாக தெரியும். பாவ உலகத்தில் இருந்து அவர் நம்மளை பிரித்தெடுத்து அவரோடு கூட நம்மளை நடக்க வைத்து உட்கார வைத்து அவரை போல அந்த எண்ணங்களை நமக்கு ஊட்டி பரிசுத்த ஆவியினால் நிரப்பி பதிவாக்கி நம்மளை இந்த பூமியில் வாழ வைக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? பாருங்கள், இப்போ இது வந்து அவருடைய மாறாத பிரமாணம், ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் எப்படி கொண்டு வந்து நிறுத்துறாருன்னு பாருங்கள். கலாத்தியரில் இப்போது நிறைய பேருங்க சொல்கிறாங்க ஆசீர்வாதம் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆசீர்வாதம் இல்லாட்டினாலே வாழ்க்கை முன்னாடி போகாது. நல்லா குடும்பத்தில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறது தான் கடவுளுடைய திட்டம். அந்த திட்டமே வேணான்னு சொல்கிறது யார்? பிசாசு தான். இப்போ நீங்கள் எல்லாம் ப்ரேயர் எல்லாம் முடிஞ்சு வீட்டில் போயிட்டு வீட்டுக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லாட்டினா எப்படிங்க அந்த வீட்டுக்குள்ளே படுத்து தூங்க முடியும்? பாருங்கள், நோக்கம் இல்லாததுனால தான் இன்றைக்கி அநேக குடும்பங்கள் கடந்து ஆடிட்டு இருக்குது. எல்லா மக்களுடைய எண்ணங்களிலேயும் இந்த நோக்கம் வரணும். இந்த நோக்கம் வந்தால் தான் வாழ்க்கை நல்லா அமையும். பாருங்கள், நான் இந்த நோக்கத்தை அறிந்து பின்பு நான் கர்த்தருடைய முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, கர்த்தருடைய வசனத்தை இந்த விதத்தில் நான் அனுபவிக்க தொடங்கினேன். ஏன்னா அவருடைய வசனம் என்னை பற்றி என்ன சொல்லுது அதை என்னுடைய ஆவியில் விதைக்க தொடங்கினேன். ஆவியும் இருதயமும் ஒன்று. நம்ம இந்த பிளட் ரத்தம் பம்பு பண்ணுற அந்த கார்டியோ அது கிடையாது. அதுக்கும் தாண்டி ஒரு ஆவி நமக்கு இருக்குது. எத்தனை பேருக்கு விளங்குது? அங்கே தான் மனசாட்சி, ஐக்கியம் கொள்ளுகிற ஒரு திறன், உள்ளுணர்வெல்லாம் அங்கே தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த ஆவியில் இந்த விதைக்கணும். பாறை மேலே விதைக்கக்கூடாது. உலக கவலைகளில் நம்ம இருக்கக்கூடாது. இருந்துருச்சுன்னா இந்த விதை வளராது. உள்ளுக்குள்ளே போய் இந்த விதை விழணும். இப்படி தான் பாருங்கள், இந்த வசனத்தை பெற்றுக்கொண்ட பின்பு நான் வந்து என்னோடய ஊருக்கு நான் வாரம் ஊழியத்துக்காக நான் சொன்னேன் இல்லைங்களா, முதல்ல ஸ்டார்டிங் என்ன சொன்னோம்? நீ கட்டாத வீட்டில் குடியிருப்பாய், நட்டு வைக்காத திராட்சை தோட்டத்தின் கனியை நீங்கள் நாளையில் இந்த நிமிஷத்தில் இருந்து இது செஞ்சு பார்க்கணும். உங்களுக்கு சுகம் தேவையா? வசனத்தை எடுக்கணும், நாவில் வைக்கணும், செஞ்சு அதை சொல்லி நீங்கள் விசுவாசிக்கணும். நீங்கள் விசுவாசிச்சு பாருங்கள், அந்த வசனம் கரெக்டாக வேலை செய்யும்.
உங்களுக்கு பொருளாதாரம் தேவையா? கர்த்தருடைய வசனம் இருக்கிறது. நீங்கள் எடுத்து பேசி பாருங்கள், நிச்சயமாக வேலை செய்யும். நான் இதைத்தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். பாருங்கள், நான் ஸ்டார்டிங்கில் வரும்போது 1 சென்ட் இடம் கூட கிடையாது. எங்கள் ஊரில் போகும்போது எனக்கு ஆண்டவர் வசனத்தை கொடுத்து விட்டார். அப்புறம் பாருங்கள், இந்த வசனத்தை வச்சு உபாகம புத்தகத்தில் எல்லாம் நிறைய வசனங்கள் இருக்குது. இந்த வசனத்தை வச்சு நான் பேச தொடங்கினேன். என்னுடைய வாழ்க்கையில் அநேக நேரம் நான் இந்த வசனத்தை வச்சு பேச தொடங்கினேன். முதல்ல பேசினது கட்டாத வீட்டில் குடியிருப்பாய். ஆனால் இன்னொரு எஸ்ஐயாவின் புத்தகத்தில் நம்ம வரும்போது நீங்கள் வீடுகளை கட்டுவீர்கள் அப்படின்னு போட்டிருக்குது. எப்படி? இல்லை, இந்த வசனத்தை கொஞ்சம் உத்து கவனிக்கணும், சும்மா விட்டு விடக்கூடாது. ஏன்னா இது பைபிள் கடவுளுடைய வார்த்தை, நம்ம புத்தியில் ஒன்றும் விளங்கி கொள்ள முடியாது. சின்ன ஒரு வேடாக இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே கவனமாக பார்க்கணும். இது என்ன இப்படி போட்டிருக்கு? நீங்கள் வீடு கட்டுவீர்கள்னு போடலை, வீடுகள் கட்டுவீர்கள். எத்தனை பேருக்கு விளங்குது? வீடு வேற, வீடுகள் வேற. ஒரு வீடு கட்டுறதுக்கே கடந்து படாப்பாடுபடும் போது இப்படியெல்லாம் வசனம் எழுதி வைக்கலாமா? நான் கர்த்தர், நான் மாறாதவர். அவர் இந்த வசனத்தை எழுதி வச்சிருக்கேன்னா நீங்கள் பேசாமல் முழங்கால் படி போட்டு, ஆண்டவரே உங்களோட வசனம் சொல்லுதே வீடுகளை கட்டுவீர்கள் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, எனக்கு தெரியாது. பைபிள் வாசித்த போது இந்த வசனம் வருது. அந்த வசனத்தை நான் விடவே மாட்டேன். அந்த வசனம் மாம்சமாக்கி காட்டுவேன். நான் பேசி பேசி என்னுடைய எண்ணங்களில் எல்லாம் அந்த வசனம் அப்படி நிறைவேறியாச்சு. ஏன் வல்லமைனாலே அது முடியாது. அவர் அதுக்காக வழிகளை ஆயத்தப்படுத்துவார். 1 சென்ட் இடம் கூட எனக்கு இல்லை. நான் சொல்கிற கேளுங்க கொஞ்சம் கவனமாக. வசனத்தை சொல்லி சொல்லி எங்கள் ஊரில் 7 ஏக்கர் இடத்த வாங்கிட்டோம். இந்த 7 ஏக்கரை இடம் இந்த வசனம் வாங்கி கொடுத்தது. அட்ரஸு, நம்பரு, ஊருக்கே தெரியும். ஊரில் நான் போயிட்டனாலே எங்கள் ஊரில் பார்த்தாலே இவர் ஒரு ஜென்மி அப்படின்னு மாதிரி தான் என்னை பார்ப்பாங்க. ஏன்னா நான் போனது காலு குத்ததுக்கு கூட யார்கிட்டையாவது கேட்கணும், ஐயா உங்கள் இடத்துல காலு குத்தட்டா. ஆனால் இன்றைக்கி ஒரு மலையே ஆண்டவர் கொடுத்துட்டார். ஐயா பார்த்துட்டு வந்தார். வந்தால் அந்த இருக்கிற இது மட்டும் இல்லை, ஒரு மலையே கொடுத்துட்டார். ஐயோ, ஒரு மலையை கொடுத்துட்டாருன்னு சொல்லி போயிட்டுன்னா ஆண்டவர் என்கிட்ட கோவப்படுவார். இன்னொரு மலையும் கொடுத்தாரு. இன்னொரு மலையும், அந்த முக்கியமாக ஏவிடிக்க பேக்கில் ஒரு மலையை ஆண்டவர் கொடுத்தார். டூரிசம் ஏரியா. இதெல்லாம் பெரிய அற்புதங்கள். பாருங்கள், கடவுள் எப்படியெல்லாம் நம்மளை நடத்துவார்னு கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு இடத்த வாங்குறதுக்கும் நானும் என்னுடைய மனைவியும் போயிட்டு 5 காசு என்கிட்ட இல்லை. என்னோடய மனைவியை கூட்டிகிட்டு போயிட்டு இந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். அவன் சொன்ன சூப்பராக இருக்குது, இடம் நல்லா இருக்குன்னு சொன்னேன். கையை நீட்டணும், ஜெபம் பண்ணோம். 1 ஏக்கர் இடம். ஒரு மனுஷன் என்னை தேடி வந்தார். தேடி வந்து அந்த இடத்த வாங்கி கொடுத்து 2500 ரூபா எக்ஸ்ட்ரா என்கிட்ட சாப்பிட்றதுக்கு, அந்த இடத்த தர்றவருக்கு சாப்பாடு நீங்களும் வாங்கி கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. வசனம் வேலை செய்யுங்க, சும்மா சொல்லலை. நம்ம தான் நேரத்தை செலவிடாமல் அங்கே ஓடிட்டு இங்கே ஓடிட்டு எவனை கவுக்கலாம் அப்படி சொல்லிட்டு உட்கார வேண்டிய இடத்துல உட்காரு, கட்டளையிட வேண்டிய இடத்துல கட்டளையிடு. ஏன்னா நம்மளை ஏற்றி அவர் சிங்காசனத்தை கொண்டு வந்து வச்சிருக்கிறாராம். சிங்காசனத்தில் இருக்கிறவன் கெஞ்ச மாட்டான், கட்டளை தான் இடுவான். அப்படிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். இந்த ஊர் எப்படி கலகலப்பாக ஆகும்? அப்போ ஆண்டவர் உங்ககிட்ட கணக்கு கேட்பாரா கேட்க மாட்டாரா? நீங்கள் நல்லா இல்லாமல் எப்படிங்க மற்றவங்கள நல்லா ஆக்க முடியும்? நம்மளே நல்லா இல்லை, அப்புறம் மற்றவங்ககிட்ட நாங்கள் எங்கள் ஏசப்பா ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொன்னால் பாப்பா அடிமுடி பார்ப்போம். ஓ, உங்கள் கடவுள் ரொம்ப நல்லவரோ? நம்ம சொல்லாமலே அவன் கேட்கணும், எப்படியா நீங்கள் இப்படி இருக்கீங்க? அப்போ தான் சொல்லணும். அவன் ஊர் நிறைய கதைகளை சொல்லுவான், அங்கே இருந்து வருது இங்கே இருந்து வருது. ஒன்றும் இல்லை, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் சின்ன உதவியாக வரப்போகுது. கோடானு கோடி கேலக்சிகளை உண்டாக்கி இருக்கிறவர் உதவி கேட்டால் எப்படி ஏதாவது பிச்சைக்காசா போடுவார்? நம்மளே நம்ம பிள்ளைகளுக்கு, என் பையன் எங்கேயாவது ஒரு இடத்துல ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட போயிட்டேன்னா, அப்பா ஒரு 70 ரூபா கொடுக்க முடியுமான்னு கேட்கும். 70 ரூபா, ஒரு டீ குடிக்கணும் அப்படின்னு. நான் 100 போட்டு கொடுத்துருவேன்.
ஏன்னா நானே உலக சம்பந்தமான மனுஷன் நானே அப்படி செய்யும்போது வானத்தையும் பூமியை உண்டாக்குனவருடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டது? நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரு? ஏதாவது கேட்டால் அரைகுறையாக கொடுக்குற ஒரு கடவுளை பற்றி தான் பிக்சரை. ஆனால் அவர் அப்படி கிடையாது. அவர் கை அவ்வளோ பெருசு, சர்வ வல்லமை உள்ளவர். இந்த புத்தியில் ஏறினா தான் நம்ம வாழ்க்கையே மாறும். எத்தனை அந்த இடங்கள் எல்லாம், ஒவ்வொரு இடங்களும் வாங்கும்போது அநேக அற்புதங்கள் ஆண்டவர் செய்தார். நீங்கள் இப்போ பாருங்க, 3 ஏக்கர் இடம். அந்த இடத்த நாங்கள் போய் பார்க்குறோம். எங்கள் அப்பா தான் என்னை கூட்டிகிட்டு போய் பார்க்குறாரு. இது ரொம்ப அழகான இடம். ஆனால் மேலே ஏறி போனோம், வழியே கிடையாது. நான் போய் அந்த இடத்த பார்த்தோம். அந்த இடத்த பார்த்து இடத்துக்குள்ளே நடந்து பார்க்குறோம். சூப்பர் இடம். அந்த மலையாக இருந்தாலும் இந்த மாதிரி தட்டாக இருக்கும், இந்த மாதிரி கிரவுண்டாக இருக்கும். ஒவ்வொரு இதுவும் இடத்துல இருந்து பார்த்துருச்சுன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் வழி இல்லை, அதில் வர்றதுக்கு வழி இல்லை. ஆனால் ஆவியில் எனக்கு ஒரு ஏவுதல், இந்த இடத்த வாங்கணும். 26 குடும்பம் அந்த இடத்துல இருந்தது. கிட்டத்தட்ட 100 கணக்கு வருஷமாக அந்த பகுதியில் வழியே வரலை. இந்த இடத்துக்காரன் நிசாரமான விலையில் அந்த இடத்த கொடுக்கறதுக்கு ஓடி நடந்துட்டு இருக்காரு. எனக்கு ஏதாவது கிடைச்சா போதும்னு சொல்லி நான் நினைக்கிற ஒரு 10 எல்லாம் சேர்த்து ஒரு 12 லட்சம் ரூபா கிட்டே வரும். 3 ஏக்கர் இடம், வழி இல்லாததுனால. ஆனால் பட்டா இருக்கு. நான் என்ன செஞ்சேன், அந்த இடத்த வாங்கியாச்சு. அதுக்கும் ஆண்டவர் வழியை தரலாம். இதே தான் வேலை. பைபிள் எடுக்க, வசனத்தை எடுக்க, ஜபத்தில் அறிக்கையிட. ஏன்னா இதை ஆண்டவர் கொடுத்துருச்சுன்னா இதை வச்சு இன்னும் ஆண்டவருக்காக நிறைய காரியத்தை செய்யணும். அறிக்கையிட்டு அதை வாங்கியாச்சு. வாங்கின பிறகு பாருங்க, நான் அந்த இடத்த வாங்கின உடனே அந்த ஏரியாவில் இருக்கிற ஆளுங்க எல்லாம் வழிக்காக அங்கிட்டு இங்கிட்டு பேச்சுவார்த்தை நடக்குது. அப்போ நான் சொன்னேன், சுருக்கமாக சொல்கிறோம், அவங்க நிறைய வேலைகளை பார்த்தாங்க, நடக்கலை. நான் சொன்னேன், ஒவ்வொருத்தங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டுங்க, நான் கொஞ்சம் அதிகமாக வெட்டி தரோம். அப்போ அவங்களுக்கு கண்ணெல்லாம் தெளிவாகிட்டு, என் பகுதி வரும்போது அந்த சைடில் அந்த ஏரியா ஃபுல்லாக நானே வெட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் இன்ட்ரெஸ்ட் ஆகி ஒரு 2 வாரத்துக்குள்ளே வழி ஆயிட்டு. 2 வாரத்துக்குள்ளே வழி ஆகி இப்போ பாருங்கள், அந்த இடத்துக்கு செம்ம வேலை. நிறைய சினிமா ஆளுங்களோட ரிசோர்ட்டுகள் ஆப்போசிட் இருக்குது. அதை விட டோப்பாக, அதை விட அழகாக, ஸ்பெஷலாக ஆண்டவர் எனக்காக வழி நான் வந்த பிறகு தான் வெட்டணும் அப்படியே போட்டு வச்சார். உங்களுக்காக அவர் நன்மை செய்யாமல் இருப்பாரா? யெகோவா ஈரே முன்னமே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காருங்க. நீங்கள் இந்த ஊரில் இருக்கிறது நிசாரமாக கிடையாது. உங்களுக்காக நிறைய காரியங்கள் இந்த வளாகத்தில் வச்சிட்டு இருக்காரு. 5 பைசா உங்ககிட்ட இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. 5 காசு இருந்தால் இது கூட இன்னொரு 5 காசு இல்லைன்னு சொன்னால், வா நான் இதுக்கு தகுதி உள்ளவன், எனக்கு கடவுள் எனக்கு இது வாங்கி கொடுப்பார். இதைத்தாங்க யோசுவா கிட்ட ஆண்டவர் சொல்லி காலேபு சொல்கிறான். அந்த 14ஆம் அதிகாரத்தில் வயசு 45 வருஷம் ஆயிட்டு, 45 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வேவு பார்க்க போகிறாரு. அதுக்கப்புறம் 40 வருஷம் தாண்டி 85வது வயசில் யோசுவா கிட்ட ரிப்போர்ட் கொடுக்குறாரு. அன்னைக்கு மோச சொன்ன வார்த்தையின்படி நான் இந்த மலையை சுதந்திரிக்க போகிறேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? நான் கர்த்தர், நான் மாறாதவர். நம்ம கூட பாருங்கள், பிள்ளைகளை எப்படி தான் ஊருக்கெல்லாம் எங்கேயாவது இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது, எப்படி கூட்டிகிட்டு போவீங்க? ஆசை காட்டி தானே. உங்கள் பிள்ளைகளை ஏதாவது ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது அவங்க வர தயங்கும் போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லாட்டினா அவங்களே கோரிக்கை வைப்பாங்க, அதை வாங்கி தருவீங்களா? தந்தா நான் வார் பாருங்க. அவங்க நிறைய டிமாண்ட் வைப்பாங்க. சின்னவனை கூட்டிகிட்டு வரும்போது அவன் சொன்ன நிறைய காரியம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கு. போகும்போது வாங்கி கொடுத்து ஆகணும். கடவுள் கூட பாருங்க, நம்மளை கூட சேர்க்கும்போது எல்லாமே அவர் கொடுத்து தான் கொண்டு போவார். ஆனால் அவருடைய அன்பு பாருங்க எப்படிப்பட்டது தெரியுமா? அவர் சிருஷ்டித்த இந்த சிருஷ்டி மேலே நம்மளோட இருதயம் போய் பதியக்கூடாது.
இதெல்லாம் நமக்குள்ளது தான், நமக்கு என்ஜாய்மெண்ட்டுக்காக தான் இது கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த சிருஷ்டிக்கு கொடுக்க முடியாத ஒரு என்ஜாய்மெண்ட் கடவுள் வந்து நமக்குள்ளே வந்து வரும்போது தான் கிடைக்கும். நிறைய மக்களோட ஒரு பரிதாபம் என்னன்னு தெரியுமா? இது மேலே இருதயம் போகுது, இதுக்காகனா கடவுளை தேடுறேன். அப்படி இல்லை, கடவுளை தேடி இருக்கிறோட ரிசல்ட்டு தான் இதெல்லாம் வரும். ஏன்னா அவர் ஒவ்வொரு படி எடுத்து வைக்கும்போதும் வாக்கு தத்தங்களை கொடுத்து தாங்க நம்மளை நடத்திட்டு போகிறாரு. நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்ல சும்மா பிடிச்சி இருக்கிட்டு இருக்கிறது இல்லை. அவர் சொன்ன வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையில் அவர் சம்பவிக்க பண்ணுவார். அவரை போல அவருடைய சாயலில், அவருடைய சொரூபத்திலே என்னை உங்களை அவர் சிருஷ்டித்து இருக்கிறார். அவருடைய சொரூபத்திலே, அவருடைய சாயலில் என்னை உங்களை சிருஷ்டித்து இருக்கிறார். ஆமென். வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. நம்ம தான் வந்து சரியாக அதை யூஸ் பண்ணுறதில்லை. ஒன்றுமே இல்லாமல் இருந்த என்ன இவ்வளோ காரியங்கள் செஞ்சு நடத்த முடியும் என்றால் கர்த்தர் எவ்வளோ நல்லவர். நிறைய சாட்சிகள் இருக்குது, நிறைய சாட்சிகள் இருக்குது. இன்றைக்கி கூட நாங்கள் நாளைக்கு கூட இங்கே தொடர்ந்து நிற்கணும்னு தான் யோசிச்சுட்டு இருந்தோம். பாருங்கள், எங்கள் வீட்டில் நீங்கள் வந்துருச்சுன்னா இப்போ இடம் எல்லாம் கரெக்டாக இருக்கும். நான் முதல்ல சர்ச்சு கட்டுறதுக்கும் இதே மாதிரி தான் அறிக்கை பண்ணோம். ஐயா பாஸ்டர் ஐயாவுக்கும் எனக்கும் நிறையா கம்பாரிசன் இருக்குது. நாங்கள் அங்கே பிரிஞ்சு 23 வருஷமாக போயிருக்கோம். நானும் இதே மாதிரி ஒரு பெரிய சர்ச்சை மலை மேலே கட்டியிருக்கோம், பெரிய சர்ச்சை கட்டியிருக்கோம். எங்கள் கூட எத்தனையோ வருஷமாக ஊழியம் செஞ்சவங்க சின்ன கொட்டாயில் எல்லாம் இருக்காங்க. ஆனால் பாருங்கள், நான் பெருசாக யோசித்தோம். ஆண்டவருடைய இந்த வசனத்துக்காக வசனத்தை அறிக்கையிட தொடங்கினோம். முன்னும் பின்னும் என்னை பற்றி தெரியாத ஒரு மனுஷங்கிட்ட ஆண்டவர் பேசினார். அவர் இன்னொரு ஆளை வச்சு இந்த மனுஷனை என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டார். அந்த இடத்துல அவங்க வீட்டுக்கு போனோம். அவங்க அந்த இடத்துல பெரிய பணக்காரர், சொந்தமாக ஃப்ளைட்டு கூட இருக்கிறார் அவங்களுக்கெல்லாம், அவங்க ஃபேமிலியில். அவங்க என்னை கூப்பிட்டார். ஆண்டவர் என்கிட்ட பேசினார், உங்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுறதுக்கு ஒரு பணத்தை காணிக்க கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் பேசினார்னு சொல்லி என்னை கூப்பிட்டார். நான் போய் நின்னேன். நான் போய் நிற்கும்போது நான் நினச்சேன், என்ன ஒரு ஆலயத்தை கட்டுறதுக்கு ஒரு 10,000 50,000 ஏதாவது உதவி செய்வார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு கவரில் ஒரு செக்கு போட்டு எனக்கு கொடுத்தாரு. அந்த செக்கை வந்து பாருங்கள், நான் வெளியில் ஜெபம் பண்ணிவிட்டு நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிவிட்டு வந்து அந்த செக்கை நான் திறந்து பார்க்கும்போது நான் நினச்சேன் முதல்ல ஒரு 20,000 ரூபா இருக்கும்னு நினச்சேன். அப்புறம் கொஞ்சோட பார்த்தா 2 லட்சமோ, அதுவும் இல்லை, அதையும் தாண்டி பார்த்தா 20 லட்சம் ரூபா அப்படியே நிசாரமாக எழுதி கொடுத்துட்டாரு. உண்மையாக சொல்கிறாங்க, இந்த வசனம் சாதாரணமான வசனம் கிடையாது. யாருக்கும் இது வேலை செய்யும். ஒரு விதையை எல்லார் கையிலும் தந்து விடுறோம். பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு உங்ககிட்ட எல்லா விதை சின்ன பையன் கொண்டு போட்டாலும் அது முளைக்கும். முளைக்குமா முளைக்காதா? யார் சொன்னாலும் கர்த்தர் வந்து பாரபட்சம் இல்லாதவர். அவருடைய குமாரனை இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கையிட்ட ஒவ்வொரு மக்களும் அவருடைய பிள்ளைகளான பிறகு அவர் வந்து இப்படிப்பட்ட குவாலிட்டியான வாழ்க்கைக்குள்ளே நம்ம நடத்துகிறாரு. குவாலிட்டியான இந்த வாழ்க்கையில் நம்ம பயணம் பண்ணணும்னா நம்ம குவாலிட்டி மாறணும், நம்முடைய எண்ணங்கள் மாறணும். புரியுதுங்களா? ஏன்னா நமக்கு சரியான எண்ணங்கள் இருந்தால் தான் அவர் நமக்கு உதவி செய்வார். தவறான எண்ணங்கள், அவரை பற்றி தவறான எண்ணங்கள் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா ஒன்றுமே நடக்காது. அவர் பெரியவர். நம்ம அடிக்கடி சொல்ல கர்த்தர் பெரியவர், ஏதோ கஷ்டப்பட்டு சொல்கிறோம் கர்த்தர் பெரியவர். அவர் பெரியவராக இருந்தால் கடவுள் பெரியவர்னா அவர் நம்ம அப்பா. அவர் பெரியவர்னா அவர் வீட்டில் இருக்கிற நான் யார் சின்னவனா? ஊரை பார்த்து பொறாமே வராதுங்க. கடவுளை நம்பி யாராவது ஆசீர்வாதத்தில் வாழ்றதை பார்த்தா நமக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ உலகத்தில் பொறாமை. அவன் வளர்ந்துருச்சுன்னா பொறாமை எரியுது உள்ள. உனக்கு ஏன் எரியணும்? கர்த்தன் எக்கச்சக்கமாக நமக்காக வச்சிருக்கார். பழைய ஏற்பாடே வந்து பாருங்கள், கொள்ளை யுத்தத்துக்கு போனால் கொள்ளை அடிச்சுட்டு வரணும்னு சொல்லிட்டார் ஆண்டவர். எப்படி? ஜெபம்னு சொன்னாலே ஒரு யுத்தம். எத்தனை பேர் கொள்ளை அடிக்கிறீங்க? பயந்துட்டு போகக்கூடாது. ஜெபிச்சனா கடவுளை நம்பாத ஒருத்தனும் இந்த பூமியில் அவன் குறி வைக்கணும் அப்படின்னு பைபிள் போட்டிருக்குது. நீங்கள் நிறைய வசனங்களை வாசிச்சு பாருங்கள். கடவுளை விசுவாசிக்காதவங்கள குறி வச்சு
அவன் கன் பாயிண்டில் நிப்பாட்டி சொல்லணும், ஒன்று நீ கடவுளை ஏற்றுக்கோ, எனக்கு பிரச்சனை இன்னும் இல்லை, உன்னோட சொத்தெல்லாம் எனக்கு வரப்போகுது. அப்படிதான் கிறிஸ்தவம். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. கடவுள் சாதாரணமான ஆள் கிடையாது. பாவிகள் கையில் அவர் இந்த உலகத்தை கொடுக்கல, பிசாசு கையில் இருந்து அவர் பிடுங்கி எடுத்துட்டார். நம்ம தான் திருப்பி பிடிக்கணும். இந்த ஊரையே நீங்கள் சொந்தமாக்கணும். உங்கள் ஜெபத்தினாலே அநேக ரட்சிக்கப்படுவாங்க. ஆமென். நிறைய திட்டங்களை ஆண்டவர் உங்கள் மேலே வைப்பார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. எப்படி ஆயிற்று? அவர் சிலுவையில் மரித்ததின் நோக்கமே இதுதான். இதை விட்டுட்டு நம்ம வேற அந்த கதை இந்த கதைன்னு சொல்லிட்டு போயிட்டோன்னா ஓடாது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இதை சொல்லதுக்கு தான், அங்கே இதை ஞாபகப்படுத்துறதுக்கு நான் கேரளாவில் இருந்து இங்கே வர வேண்டியதாக இருக்கு. உங்கள் பாஸ்டரோட மெசேஜ் எல்லாம் இடையில கேட்போம். அவர் அதை தான் வார்த்தையை தான் சொல்லிக்கிட்டே இருப்பார். நான் சபையில் இதை தான் சொல்லிகிட்டே இருக்கோம். நிறைய இது இருக்கு. ஒரு வாட்டி ஒரே ஒரு சாட்சி கூட சொல்லிட்டு முடிச்சேன். ஒரு வாட்டி நான் ஒரு வருஷத்தில் ஒரு மெசேஜை அப்படி கண்டினியூவாக பிரசங்கம் பண்ணிட்டு போகிறது வழக்கம். அப்போ ஆண்டவர்கிட்ட இந்த வருஷத்தில் என்ன மெசேஜ் எடுக்கலாம்னு சொல்லி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசும்போது ஆண்டவர் ஒரு வசனத்தை காட்டி தந்தார். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனில் இருந்து ஒரு நதி புறப்பட்டு ஓடி அங்கிருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிட்டு, முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்தில் பொன் விளையும், அந்த தேசத்தின் பொண்ணு நல்லது. இந்த வசனத்தை எடுத்து பேச சொன்னார். அவ எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு, என்ன இப்படி பேசுறாரு, இந்த வசனத்தை வச்சு ஒரு வருஷம் எப்படி பிரசவம் பண்ண முடியும்? ஆனால் அந்த ஒரு வருஷத்தில் இதை வச்சு பிரசங்கம் பண்ணதை இங்கே பிரசங்கம் பண்ணி காட்டினா நேரம் கிடைக்காது. ஆனால் இந்த ஒரு வருஷம் இதை பிரசங்கம் பண்ணோம். எங்கள் சர்ச்சில் வர்றவங்க எல்லாம் எஸ்டேட் பகுதியில் வேலை செய்கிறவங்க. ஒரு கிராமத்தை தான் தேர்ந்தெடுத்து ஊழியம் செஞ்சோம். அந்த எஸ்டேட் பகுதியில் உள்ள அத்தனை குடும்பத்தையும் ஆண்டவர் தங்கத்தை அவங்களுக்கு வாங்க உதவி செய்தார். கடன் பிரச்சனையில் ஓடி வந்தவங்க. எங்கள் சண்டே கிளாஸ் டீச்சர் ஒருத்தர் இருக்காங்க, ரெபேக்கான்னு சொல்லி. அவர் இந்த பிரசங்கம் 2-3 மாதமாக ஓடிட்டு இருக்கு. 3ஆவது மாதத்தில் அவங்களுக்கு வேலை செஞ்சிருச்சு. ஒரு பவன் மாலை எடுத்துகிட்டு, பாஸ்டர் ஒரு பவன் மாலை வாங்கியிருக்க, ஒன்று ஜெபம் பண்ண முடியுமா? எங்கள் ஊரில் எல்லாம் இதெல்லாம் சொன்னால் கள்ள உபதேசம்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்ற, நெல் விளையுது, அது விளையுது, இது விளையுதுன்னு எழுதி வச்சிருக்குது. ஆனால் பொண்ணு விளையுதுன்னு சொல்லி பைபிளில் எழுதி வச்சுட்டும் மக்களுக்கு நம்ப முடியலை. ஆனாலும் நம்முடைய இருதயம் அந்த பொண்ணை விட அவரை நேசிக்கணும். அதுதான் கணக்கு. அது மேலே சாஞ்சி போகிறதில்லை. புரியுதுங்களா? சொல்லி சொல்லி அந்த வீடை, அந்த எங்கள் சர்ச்சில் உள்ள எல்லாருமே நகையை வாங்கிட்டாங்க. ஏழை ஜனங்கள் எல்லாம். சில 5 பவன் வாங்கினாங்க. 10 அதை எப்படி தமிழில் சொல்லும்? சவரன் 10 சவரன் வாங்கினாங்க. கடைசியில் டிசம்பர் மாதத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படியே உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி, எல்லாரும் வாங்கிட்டாங்களே, நமக்கு தான் பிரசங்கம்தான் வழியும். ஜெபம் பண்ணிகிட்டே இருக்க, ஒரு ஃபாஸ்டிங்கில் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கிற டைமில் ஒரு ஆளை ஆண்டவர் அனுப்பினார். நிச்சயமாக அனுப்புவார். நான் நம்பாமல் இருக்குமா? நீங்கள் நினைக்கிறீங்களா சும்மா ஆண்டவர் காகத்தை அனுப்பினேன், சும்மா கதை எழுதி வைக்கலைங்க. ஒருத்தர் கொஞ்சம் பணத்தோடு கூட என்னை தேடி வந்தார். உனக்கு ஒரு தசம பாகம் கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஏவினார் அப்படின்னு சொல்லி வந்தார். அந்த தசம பாகம், அந்த பணத்தை வச்சு முதல்ல நான் சொன்னேன் இல்லைங்களா, தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏவிடிக்காரங்களோட அண்டரில் இருக்கிற எஸ்டேட்டுக்கு மிடில் ஏறக்குறைய 1 ஏக்கர் இடம், அதே மாதிரி இடம், தண்ணி பாய்ந்து சுற்றி ஓடுற ஒரு இடம் எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். இருக்குது, மலைகள் இருக்குது, இடம் இருக்குது. பாருங்க, 1 சென்ட் இடம் கூட இல்லை. மேலே ஏறி போகும்போது ஐயோ இது நம்ம இடம் தானே, அந்த மாதிரி ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அதுக்கு அந்த எங்கள் ஊரில் டவுன்லேயே ஒரு 5 கடை முறி, அதுக்கு கீழே ஒரு கட்டிடத்தை, அந்த கடைக்கார அந்த வீட்டுக்கு அவங்க போகும்போது அவங்க சொன்ன, கொடுத்தா உங்களுக்கு தான் இதை தருவேன்னு சொல்லி அடம் பிடிச்சி மறுபடியும் நான் அது வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. அல்லேலூயா. காற்றையும் காண மாட்டோம்,
மழையும் பார்க்க மாட்டேன். வாய்க்கால்கள் என வசனம் அவ்வளோ பெரிய வல்லமை உள்ளது. இதை வாங்கின கதையோ சம்பாதித்த கதையோ நான் சொல்ல வரல. அவருடைய நோக்கம், என்னுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இதெல்லாம் விற்று ஊழியத்துக்கு செலவிடணும். செய்ய முடியுமா? அடிக்கடி சொல்லுவேன். நமக்கு 5 சென்ட் இடம் போகுது, இதெல்லாம் விற்கிறதுக்கு இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்கு? நிறைய ஊழியங்கள் பரவலாகணும், அநேக மக்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே நமக்கு தந்துட்டேன்னா, அவன் பெஸ்ட்டை கொடுத்தாரு. நம்ம கொடுக்குறதும் பெஸ்ட்டாக இருக்கணும். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். இது சும்மா சொல்ல வரல, இதோட முடிக்கிறதும் இல்லை. இதை விட்டு போறதுனால கலக்கமும் கிடையாதுங்க. ஏன்னா ருசி பார்த்து போயிட்டே இருக்கிறோம். தாவீது அப்படிதான் செய்தான். சலமனை கூப்பிட்டுட்டு என்ன சொன்னா? கோடவுனுக்குள்ள இருக்கிற தங்கத்தை எல்லாம் எடுத்துட்டு சொன்னா, இதை வச்சு ஆலயத்தை கட்டு. அவன் போட்டுட்டு இருந்த நகையை எடுத்துட்டு, ஒருவேளை சலமன் யோசிச்சிருக்கு, இது அப்பா எனக்கு அன்பு பரிசா கொடுங்க, இல்லை இதையும் போட்டு ஆலயத்தை கட்டு. அப்புறம் சாலமன் கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, உனக்கு தேவையான ஞானத்தை கொடுத்துருக்காரு, அந்த ஞானத்தை கொண்டு இன்னும் சம்பாதிச்சு ஆலயத்தை கட்டு. இதுதான் வேலை. கடவுளுக்காக இறங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, எந்த குறையும் இருக்காது. இத்தனை நாளா எந்த குறையும் இல்லை. கொரோனா டைமில் 2-3 வருஷமா கறி இல்லாத நாளே கிடையாது. ஒரு கறிக்கடையே ஆரம்பிக்க வேண்டியதாக வந்துருச்சு. 5 ஷட்டர் இருந்தது. எங்கள் அப்பா அப்படியே சும்மா இருந்தார், ஒரு கறிக்கடையே திறந்து விட்டோம். எல்லா கறியும் அங்கே இருக்குது. சின்னவன் சொல்லுவான், ஒரு நாளைக்காவதப்பா காய்கறி வாங்கு அப்படி சொல்லுவான். ஏன்னா கர்த்தர் போஷிக்க தொடங்கிருச்சுன்னா நிச்சயமாக அவர் கைவிடவே மாட்டார். நீங்கள் யாரை ஆராதிக்க வந்திருக்கீங்க? உலகத்தை கண்டு பயப்படாதீங்க, சூழ்நிலை கண்டு பயப்படாதீங்க, கடலினுடைய கொந்தளிப்பை கண்டு பயப்படாதீங்க. கடலின் மேல் நடந்தவர் நமக்குள்ளே இருக்கிறார், வார்த்தையின் வடிவத்தில் இருக்கிறார். அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டா நிற்கும். அதை தான் கேட்டுருக்கிறோம். இப்போ அவர் நமக்குள்ளே வந்துச்சுன்னா, நான் சொன்னாலும் ஆகும், நான் கட்டளையிட்டாலும். அப்படிப்பட்ட விதமான வாழ்வு கிறிஸ்தவ வாழ்வு. இதை எவ்வளோதான் கேட்டாலும் முடியாது. ரொம்ப நேரமாகி போயிட்டு, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்னும் நேரங்கள் இருந்துருச்சுன்னா கர்த்தரோட வார்த்தை எப்படி வேலை செய்யும் என்பதை உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். நான் சபை மக்களுக்கு அப்படி தான் சொல்லி காட்டுவேன். சொல்லி 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 ஆசீர்வதித்தார், அப்படி தான் போட்டிருக்குது. சொல்லி தான் எல்லாமே உண்டாக்கினார், சொல்லி தான் எல்லாம் உண்டாக்கணும். சொன்னால் ஆகும். எல்லாரும் சொல்லுங்க, சொன்னால் ஆகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இவ்வளோ நேரத்தை கொடுத்த ஊழியக்காரனுக்கும் சபைக்கும் நன்றிகளை அறிவிக்கிறேன்.